ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி தமிழர்களும் தொழில்நுட்பமும் UC25H02. ஸோ இந்த ஃபுல் சிலபஸுமே நான் ஸ்டோரி ஃபார்மேட்டில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு போனீங்க அப்படின்னாலே உங்களால் எப்படி அப்ரோச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். தமிழ் பொறுத்தவரை ஈஸியான ஒரு சப்ஜெக்ட், ரொம்ப மெமரைஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம பேசுகிறதே தமிழ் தான். அப்போ கேட்டுட்டு போகிறப்போ அதை கேட்டு போயிடுறதுனால ஈஸியாக வந்து மார்க் எடுத்துடலாம். ஒரு சில இடத்த ஜஸ்ட் ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அந்த சப்கெட்டிங்ஸை. ஸோ இப்போ நான் வந்து ஓவர்வியூ சொல்லிடுறேன். சிலபஸோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்னென்ன மாதிரிலாம் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல சொல்கிறாங்க, செகண்ட் யூனிட்ல சொல்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் ஃபுல் சிலபஸ்க்குள்ளேயும் போயிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு மெமரி லைன்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கு கொடுக்குறப்ப அந்த கேட்குறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட் கொடுக்கலாம், செகண்ட் யூனிட் கொடுக்கலாம், அந்த மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெசவு மற்றும் பானை தொழில்நுட்பம். நெசவுனா ஒன்றும் கிடையாது, ட்ரெஸ் நெய்கிறாங்கல்ல அந்த டயத்தில் ட்ரெஸ்ஸை பற்றியும், அதுபோக வந்து பானை, அதாவது பானை எந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க, அந்த டயத்தில் இருக்க தொழில்நுட்பம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது வடிவமைப்பு மற்றும் கட்டிட தொழில்நுட்பம். ஸோ ஒரு பில்டிங் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, ஸோ இப்போ கோயில் எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மூணாவது உற்பத்தி தொழில்நுட்பம். செம்பு, உலோகம், மணி இதெல்லாம் எப்படி உற்பத்தி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதை வச்சு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நாலாவது வேளாண்மை மற்றும் நீர்ப்பாசன தொழில்நுட்பம். ஸோ வேளாண்மைனா விவசாயத்துக்கு எந்த மாதிரி தொழில்நுட்பம் யூஸ் பண்ணியிருக்காங்க, நீர்ப்பாசனம்னா அந்த இரிகேஷன், அந்த தண்ணி எப்படி வேஸ்ட் பண்ணாமல் எந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, குமிழி தும்பு அந்த மாதிரிலாம் வரும். அஞ்சாவது அறிவியல் தமிழ் மற்றும் கணித்தமிழ். ஸோ அந்த 5th யூனிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கரண்ட்ல யூஸ் பண்ணுறதான். அறிவியல் தமிழ் அப்படிங்கிற ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ சயின்ஸ் எல்லாம் முன்னாடி படிக்கிறப்போ கஷ்டமான வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இப்போ அதுக்குமே தமிழ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். கணித்தமிழ் அப்படிங்கிறது நீங்கள் சிஸ்டம், லேப்டாப், ஃபோன் எது யூஸ் பண்ணாலும் அது தமிழ் இப்போ வருது. முன்னாடி வந்து ஆதி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் அப்படின்னா பைனரி கோடு தான் எடுக்கும். அதுபோக வந்து அதில் இங்கிலீஷ் மட்டும் தான் டைப் படிக்க முடியும். இப்போ தமிழுமே இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் எப்படி வந்துச்சு, அந்த கணிதமிழ் எப்படி டெவலப் பண்ணாங்க, அறிவியல் தமிழ் எப்படி, அதாவது அறிவியல் எப்படி வந்து இந்த நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டு எப்படி ஸ்டோரியை சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெசவு மற்றும் மண்பானை தொழில்நுட்பம் ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சங்க காலத்தில் நெசவு தொழில் இதை வந்து பார்ப்போம். ஸோ தமிழர்களோட ஒரு முக்கியமான தொழில் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நெசவு தொழிலை சொல்லலாம். வேளாண்மைக்கு அடுத்தபடியாக இந்த இதை தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான பங்கை வந்து வகிச்சிச்சு இது. ஸோ பட்டு, இது மட்டும் இல்லாமல் பருத்தி, இந்த ரெண்டு துணியை பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி பண்ணுவாங்க. இது எங்கே அப்படின்னா உள்நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாட்டுக்கும் வந்து வணிகம் பண்ணுவாங்க, அதை விற்பனை செய்வாங்க. ஸோ இதோட மூலப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி, பட்டு, கம்பளி இந்த இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நெசவு தொழிலோட சிறப்பு என்ன அப்படின்னா உயர்தர துணிகள் வந்து பண்ணாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட், அதாவது மெல்லிய, அது மட்டும் இல்லாமல் தரமான துணிகளை வந்து பண்ணி கொடுத்தாங்க. இயற்கை சாயங்களை யூஸ் பண்ணாங்க. அதாவது வந்து நேச்சுரலாக இருக்கிற செடி, பூ, அதுபோக இயற்கையிலேருந்து கிடைக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு சாயம் வந்து பண்ணியிருக்காங்க. கைத்தறி பயன்பாடுகள், அதாவது வந்து ஒரு சில துணிகளை வந்து கைத்தறி மூலமாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு வணிகம் இது ரொம்ப முக்கியம். ரோமர், கிரேக்கம், எகிப்தியர்கள் இவங்களுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அதாவது ஏற்றுமதிங்கிறது இங்கேருந்து கொண்டு போகிறது, அந்த துணிகளை ஃபுல்லாக கொண்டு போய் அந்த வணிகங்களை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இதனால பொருளாதாரத்திலே நம்மளுக்கு பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஸோ படிநிலைகள், அதாவது ஸ்டெப்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பருத்தி வந்து சேகரிக்கணும், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது வந்து பருத்தியை சுத்தம் செய்யணும், ஏன்னா அந்த பருத்தியில் கழிவுகள்லாம் இருக்கும். ஸோ மூணாவது வந்து நூல் நூற்றல், அதாவது வந்து அதை ஃபர்ஸ்ட் அந்த பருத்தியில் இருந்ததுக்கப்புறம் அதை நூலாக மாற்றணும். ஸோ நாலாவது சாயுதம் தேய்தல், அதாவது சாயம்னா கலர் பூசுறது. அடுத்து தறியில் நெய்தல், அந்த கலர் பூசினை வச்சு தறியில் நெய்துறாங்க. லாஸ்ட் வந்து துணியை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதான் வந்து ப்ராசஸ்ஸு, இந்த ஸ்டெப்ஸு. ஸோ தொழில் மையம், அதாவது வந்து எங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து சென்டர்ஸ் இருந்துச்சு இந்த நெசவு தொழிலுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உறையூர், மதுரை, காஞ்சிபுரம், காஞ்சிபுரமா காஞ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ காவிரி பூம்பட்டினம் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழர்களுக்கு இந்த நெசவு தொழில் பண்ணுறதுக்கு ஒரு சில வணிக அங்காடி அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம், அந்த இடம் இருந்துச்சு. ஸோ முக்கியத்துவம்னு பார்த்தோம்னா மெயினாக வந்து இது பொருளாதாரத்தோட வளர்ச்சி வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணிச்சு. ஏன்னா அங்கங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க, அது போக வெளிநாட்டுக்கும் டச் வச்சிருக்கப்போ கண்டிப்பாக பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும். வேலைவாய்ப்பு நிறைய பேர் உள்ள வேலை பார்ப்பாங்க, அதனால அதுக்கும் வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ வெளிநாட்டு வணிகம், அதாவது வெளிநாட்டு வணிகம், அதுபோக வந்து இந்த நம்ம நெசவு தொழிலோட பற்றி பார்க்குறப்போ தமிழர்களோட அந்த கலை மற்றும் தொழில்நுட்பத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து அந்த சங்க காலத்தில் நெசவு தொழிலோட கொஸ்டின். ஸோ அடுத்து சங்க இலக்கியம், அதில் வந்து நெசவு தொழில் பற்றி குறிப்பிடுற பாடல்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 2 மார்க்கில் இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பட்டினப்பாலை, ஸோ மதுரை காஞ்சி, புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, பெரும்பானாற்றுப்படை, இந்த மாதிரி நூல்கள்லாம் நம்ம வந்து இதை பற்றி பார்க்கலாம். நெசவு தொழில் பற்றி சங்க காலத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து பருத்தி பெண்டர். ஸோ இந்த பருத்தி பெண்டர் அப்படிங்கிறத ஒரு 2 மார்க்கில் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. அதாவது சங்க காலத்தில் பருத்தியை வந்து நூலாக மாற்றுவாங்கல்ல, ஸோ அப்படி மாத்துறப்போ அந்த பணியில் ஈடுபட்ட பெண்களை தான் வந்து இந்த மாதிரி பருத்தி பெண்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஸோ இது வந்து புறநானூறுல இந்த மாதிரி வந்து இடம் பெற்றிருக்கு இந்த பருத்தி பண்டார் பற்றி. ஸோ அடுத்து பானை தொழில்நுட்பம் தொடர்பான ஆவணங்கள் கிடைத்த ஊர்கள், அதாவது பானை பத்தி இருக்கிற ஒரு சில ஆவணங்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஒரு சில ஊர்ல, அதாவது அகழாய்வு பண்றப்போ. அது எந்தெந்த ஊர்னா ஆதிச்சநல்லூர், இது ரொம்ப முக்கியம். அதாவது கருப்பு சிவப்பு பாண்டங்கள் அங்கேருந்து எடுத்திருக்கோம். கீழடி, அங்கே கீரல் பாண்டங்கள்லாம் கிடைச்சிருக்கு, கீரல் பானைகள் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்து கொடுமணல், இங்கே வந்து வணிகம் தொடர்பான அந்த பானைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது வந்து ஒன்றும் கிடையாது, அந்த இடத்துல வந்து தோண்டி எடுக்கிறப்போ பானைகள் கிடைச்சிருக்கு. அதை வச்சு நம்ம பார்க்குறப்போ எங்கெங்கெல்லாம் ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ நாலாவது அரிக்கமேடை பார்க்குறப்போ ரோமானியர்களோட வணிக தொடர்பு, அவங்களோட பொருட்கள் எங்கேயோ வந்து இருந்திருக்கு. அடுத்து பொருந்தல், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழங்கால பானைகள் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அழகன்குளம், இந்த அழகன்குளங்கிறது வெளிநாட்டு வணிகம் பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து நெசவு தொழில்நுட்பத்தில் அதோட கருவிகள்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கைத்தறி, அதாவது கைத்தறியை வச்சு பண்ணியிருக்காங்க. நூற்பு சக்கரம், அதாவது நூல் உள்ள விட்டு அந்த சக்கரத்தை வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ அடுத்து ஊசி, அடுத்து அரி. ஸோ இது 4 வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில், அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து கைத்தறி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அந்த காந்தியடிகள்லாம் கையில் வச்சிருப்பாரு, பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு மேம்படுத்தப்பட்ட தறிகள் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாள் போக்கில் வண்ணச்சாய தொழிற்சாலையாக மாறிடுச்சு, தொழில்நுட்பமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் டெக்னாலஜி வளர்ந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அடுத்து பானை செய்தல், இது பொறுத்த வரைக்கும் மண்ணை வச்சு பல வகையான பானைகளை தயாரிக்கிறாங்க. இதுதான் வந்து மெயினான கான்செப்ட். இது எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னா, தயாரிப்பு நிலைகள் பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் மண்ணை தேர்வு செய்வாங்க, எந்த மாதிரி மண் நல்ல மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து பிசைதல், அதாவது மண்ணையும் தண்ணியும் ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஸோ வச்சுருப்பாங்க. மூணாவது வந்து வடிவமைத்தல், ஸோ அதாவது வந்து குயவர், அதாவது அந்த பானை செய்வாங்க, அவங்க வந்து ஒரு சக்கரத்தில் வச்சு வடிவம் வந்து செய்வாங்க. ஸோ நாலாவது வந்து உலர்தல், அதாவது வந்து அந்த செஞ்சதுக்கப்புறம் அதை தூக்கி அப்படியே வெயிலில் காய வச்சுருவாங்க, உலர வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து சூளையில் சுடுதல், அதாவது ஒன்றும் கிடையாது, அதுக்கப்புறம் நல்லா ஹை ஸ்பீட், அதாவது நல்லா அதிக வெப்பத்தில் வச்சு அந்த இதை வந்து சுட்டு எடுப்பாங்க. ஸோ இதோட முக்கியத்துவம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பானைகள் பொறுத்த வரைக்கும் பானை தொழில்நுட்பத்திலேருந்து நம்மளுக்கு பானைகள் கிடைக்கிறனால ஸோ இதுக்கு வந்து வீட்டு உபயோகத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் யோசிக்கக்கூடாது, எல்லாமே அந்த டயத்தில் யூஸ் பண்ணுவாங்க, வீட்டு உபயோகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வணிகத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து உணவு பாதுகாப்புக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து கருப்பு சிவப்பு பாண்டங்கள், இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். பிளாக் அண்ட் ரெட் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம தமிழர்களோட ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, அதாவது வந்து ஒரு பானை தொழில்நுட்பத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதோட சிறப்பு வந்து உள்ள ரெட் கலர்ல, அதாவது வந்து உள்ள கருப்பு கலர்ல இருக்கும், வெளியே வந்து ரெட் கலர்ல இருக்கும். நீங்க பானைன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக 2 சைடுமே சிவப்பு கலர் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து வெளியே சிவப்பு கலர்ல, உள்ள வந்து பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ அதுக்கு அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அதிகமான ஹீட்ல, அதாவது அதிக வெப்பநிலையில் வந்து சூடுபடுத்துவாங்க. இதுதான் மெயினான பாயிண்ட். வெளியே சிவப்பு கலர், உள்ள கருப்பு கலர்ல இருக்கும். இந்த பானை அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பயன்பாடுகள்னு பார்க்குறப்போ, உணவு சேமிப்பு, தண்ணீர் சேமிப்பு, சமையல், நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த பானைகள் கான்செப்ட்ஸில் வர்றதான். ஸோ அடுத்து பாண்டங்களில் கீரல் குறியீடுகள், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் இதை பற்றி நான் சிம்பிளாக சொல்லேன். அதாவது பானை இருக்கும், பானையில் ஒரு சில கீரல்கள்லாம் வச்சு ஒரு டிசைன் போட்டுருவாங்க. இப்போ இந்த டைம்ல நம்மளுக்கு அந்த பானையை பார்க்குறப்போ இப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, அதுக்கு தான் வந்து இந்த கீரல் குறியீடுகள் வந்து யூஸ் ஆகுது. இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொல்பொருள் அகழாய்வில் வந்து நம்ம பல பாண்டங்களை வந்து எடுத்திருக்கோம். ஸோ பாண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு சில பொருட்கள். அது போக பானைகள்னு சொல்லுவாங்க, அது வந்து பானையை சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில இடத்துல எடுக்கிறப்போ பல பாண்டங்கள், அதாவது பல பொருட்களில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில எழுத்து வடிவம் வந்து அந்த கீரல் போல இருக்கு, அதாவது பானையில் டிசைன் மாதிரி இருக்கு. அதை நம்ம பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து பழங்கால தமிழர்களோட அந்த வரலாறு, அது போக எப்படி வணிகம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த பாண்டங்கள் கீரல் குறியீடுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு பானைன்னு மட்டும் கிடையாது, ஒரு சில பொருள் பார்க்குறப்போ அதில் டிசைன் மாதிரி போட்டிருக்காங்க தான். ஸோ அடுத்து வந்து இந்த பாண்டங்கள் வந்து தயாரிக்கிறத வச்சு, அதாவது வந்து இந்த பாண்டங்கள் தயாரிச்சிருக்காங்கல்ல, இது வந்து கீரல்கள், அதாவது இந்த எழுத்து வளர்ச்சி வர்றதுக்கு முன்னாடியே இந்த கீரல்களை வச்சு அவங்க ஒரு அடையாளமாக வந்து திகழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கீரல் குறியீடுகள் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அதை கீறியிருப்பாங்க, கீறி அதை வந்து ஒரு அந்த பானையில் வரைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ எழுத்து உருவாவதற்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு தகவல் பரிமாற்றத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கீரல் குறியீடுகளோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அதில் என்ன மாதிரிலாம் டிசைன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னா, சூரியனோட குறியீடு இருந்திருக்கு, சந்திரனோட குறியீடு இருந்திருக்கு, அதாவது சூரியனு, நிலா அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் மீனோட வடிவம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து வில்லும் அம்பு இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஏணி வடிவம் போட்டிருக்காங்க. முக்கோணம் வடிவம்லாம், அதாவது வட்டம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. சிலுவை வடிவம்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட பயன்பாடு என்ன, அதாவது நம்மளுக்கு இப்போ பார்க்குறப்போ பழங்கால இந்த மாதிரிலாம் இருந்திருக்குன்னு சொல்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து அது ஒரு அடையாளம், அதாவது உரிமை அடையாளத்துக்காக, அதாவது வந்து இப்போ பானை நான் செய்கிறேன்னா என்னோட இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக.
ரெண்டாவது வந்து குல அடையாளம், அதாவது வந்து அந்த டயத்துல வந்து இந்த இனம் இல்லை இந்த குடும்பத்துக்காரங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி. ஸோ மூணாவது வந்து மெயின் வணிக அடையாளம், அதாவது வந்து ஒரு நார்மல் பானைக்கும் வணிக பானைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, அதனால அந்த மாதிரி ஒரு வேறுபடுத்த காட்டுறதுக்காக அந்த மாதிரி. சமய சின்னம், அதாவது வந்து ஒரு சில மத பேஸ் பண்ணி இல்லை ஏதோ நம்பிக்கை பேஸ் பண்ணி அதில் இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீறல் குறியீடு இருக்கிற பாண்டங்களை எங்கெல்லாம் வந்து அகலாய்வு பண்ணி எடுத்துருக்காங்க, அது அகலாய்வுலாம் ஆர்கியாலஜிஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா கீழடி, அதுக்கப்புறம் கொடுமணல், அரிக்கமேடு, இந்த பேர்லாம் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்க அகலாய்வுன்னு வந்துட்டாலே. ஆதிச்சநல்லூர், அது வந்து பொருந்தல், அதுக்கப்புறம் அழகன்குளம், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஸோ இதோட முக்கியத்துவம்னு பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி காலத்திலே இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எழுத்து வளர்ச்சிக்கு முன் தொடக்க நிலைன்னு கூட இதை வந்து சொல்லலாம். தமிழர்களோட அறிவாற்றலை பற்றி நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். அதுபோக சமூக அமைப்பை பற்றியும் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் பிராமி இந்த எழுத்துக்களோட உருவாக்குவதற்கு இது ஒரு முன்னோடியாக இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த கீறல்கள் பற்றி தான் நம்ம இப்போ கொஞ்சம் நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் பண்ணுறப்போ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். சங்ககால வடிவமைப்பு மற்றும் கட்டுமானங்கள் செகண்ட் யூனிட். இதில் சங்ககால வடிவமைப்பு அப்படின்னு பார்க்குறப்போ சங்ககால தமிழர்கள் வீடுகள், அரண்மனை, கோட்டைகள், அது போக வந்து நகரங்கள், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிட்டு தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதாவது ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா கூட அது கரெக்டாக திட்டமிட்டு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்போ கிடையாது. ஸோ அப்போ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க திட்டமிட்டு வந்து கரெக்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கட்டடங்களில் செங்கல், மரம், கல், பொருட்கள் இது எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொன்று முக்கியமாக ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அதாவது ஒரு கட்டடம் வந்து கட்டுறாங்க அப்படின்னா அங்கே வந்து காற்றோட்டமும் பாதுகாப்புக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து சங்ககால வீட்டு பொருட்களின் வடிவமைப்பு. இப்போ ஒரு வீட்டில் வந்து பழைய காலத்தில் போய் பார்க்குறோம் அப்படின்னா அங்கே மரக்கட்டில் இருக்கும், நாற்காலி இருக்கும், விளக்கு இருக்கும், பாத்திரங்கள் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு பொருட்களில் அவங்க வந்து கலைநயத்தோட வந்து நிறைய வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. ஸோ பயன்பாடு மற்றும் அழகு, அதாவது வந்து ஒரு சில அழகு சாதன பொருட்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து சிலப்பதிகார மேடை அமைப்பு. இது ஷார்ட்டாக மட்டும் நான் சொல்கிறேன், கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது நாடக அரங்குகள், அங்கே வந்து நாடக அரங்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மேடை அமைப்பு, அதாவது அந்த ஸ்டேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் நடிகர்கள் இருப்பாங்க, இசை கலைஞர்கள் இருப்பாங்க, கண்டிப்பாக பார்வையாளர் பார்க்குறதுக்கு வருவாங்க. இதுபோக வந்து இவங்க எல்லாத்துக்குமே தனித்தனி இடமா வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த கான்செப்ட் கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து மாமல்லபுர சிற்பங்கள். இந்த மாமல்லபுர சிற்பங்கள் யாரோட காலத்தில் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பல்லவர் காலம். இந்த மாமல்லபுர சிற்பம் எல்லாமே பாறையால் உருவாக்கப்பட்ட சிற்பம், அது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்ட உலக புகழ்பெற்ற பாறை சிற்பங்கள். இதில் வந்து 5 ரதங்களும் இருக்கும், அர்ஜுனன் தவமும் இருக்கும், குகை கோயில்களும் இருக்கும். இது எல்லாமே தமிழர்களோட ஒரு சிறப்பு திறனை வந்து நம்ம எடுத்துக்காட்டுற மாதிரி வந்து இருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாமே நீங்கள் சொல்றப்போ தமிழர்களோட ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அப்போ இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்து நீங்கள் சொல்லிடுறோம். ஸோ அடுத்து கோயில்கள், அதாவது வந்து அந்த காலத்தில் கோயில்கள் பற்றி பார்ப்போம். தமிழர்களோட ஒரு கட்டடக்கலை அப்படிங்கிறத நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக காமிக்கிறது இந்த ஒரு கோயில்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். கோயிலில் என்னென்ன இருக்கும்? கோபுரம் இருக்கும், மண்டபம் இருக்கும், கருவறை இருக்கும், பிரகாரம் இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பகுதி பகுதியாக பிரித்து அவங்க கோயில்களில் அவங்களோட கலைநுட்பத்தோடு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து சோழர் காலத்து பெருங்கோயில். இது வந்து முக்கியமான ஒன்று. அதாவது சோழர்கள் அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கற்கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ தஞ்சை பெரிய கோயில், இது நமக்கு தெரியும், தஞ்சை பெரிய கோயில். அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சோழர்களோட ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் கோயில்கள் கட்டுறதுல. ஸோ பிற வழிபாட்டு தலங்கள், இதில் வந்து சமண குகைகள், பௌத்த விகாரங்கள், பள்ளி, தேவாலயங்கள் இதெல்லாமே தமிழகத்தில் அந்த டைமில் இருந்திருக்கு. இதை வச்சு நம்ம வந்து இந்த கலையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நாயக்கர் கால கோயில்கள். நாயக்கர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோயில்கள் வந்து விரிவாக்கப்பட்டுச்சு. அது வந்து சோழர் காலத்தில் எப்படி கோயில் கட்டுறாங்களோ அதே மாதிரி நாயக்கர் காலத்தில் நிறைய இடத்துல வந்து கோயில்கள் வந்து விரிவாக்கப்பட்டாங்க. உயரமான கோபுரம், அதுக்கப்புறம் பெரிய மண்டபம், நுணுக்கமான சிற்பம், இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாயக்கர் காலத்தில் உருவாக்குச்சு. ஸோ அதெல்லாம் மெயினாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. அடுத்து மாட தெரு கட்டமைப்புகள். இந்த மாட தெருன்னா ஒன்றும் கிடையாது, இப்போ சென்ட்ரலில் கோயில் இருக்கும், அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நகரங்கள், ஒரு சில வீடுகள்லாம் இருக்கும். நீங்கள் கோயில் போனீங்கன்னா தெரியும். அப்போ அந்த மாதிரி இதை பற்றி தான் அந்த மாடத்தெருன்னு சொல்லுவாங்க. அதாவது கோயிலை மையமாக கொண்டு சுற்றி உள்ள தெருக்கள் அமைக்கப்பட்ட நகர அமைப்பு. அதாவது வந்து அதை பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி வீடு மாதிரியே கட்டி அதே ஒரு நகரம் மாதிரி ஆக்கிடுவாங்க. இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாச்சும் அந்த இடத்துல ஃபெஸ்டிவல் நடக்கு அப்படின்னா அதுவே நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க போக்குவரத்து அண்டு திருவிழாக்களுக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது மாடத்தெரு கட்டமைப்புகள். ஸோ அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம்.
தமிழகத்துல ஒரு புகழ்பெற்ற கோயில் அப்படின்னா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சொல்லலாம். இது மதுரையில இருக்கு. அதுக்கப்புறம் உயரமான கோபுரம் இருக்கும், ஆயிரங்கால மண்டபம் இருக்கும், சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். அங்க பாத்தீங்க அப்படின்னா சிற்பங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா கிராண்டா இருக்கும். அடுத்து திருமலை நாயக்கர் மகள். ஸோ இதை பத்தி பாக்குறப்போ இதுவும் மதுரையில தான் இருக்கு. இந்த திருமலை நாயக்கர் மகள் நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதலாம். அவங்க கொடுத்தாலும் எழுதிக்கோங்க. ஸோ இதுல அரண்மனை, பெரிய தூண்கள், வளைவுகள், அதான் அந்த காலத்துல கோயில் கட்டுறப்பெல்லாம் அந்த பெரிய வளைவுகள்லாம் கரெக்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அழகிய கட்டட வடிவமைப்பு இது எல்லாமே வந்து இந்த நாயக்கர் மகால் திருமலை நாயக்கர் மகால்ல வந்து ஒரு ஸ்பெஷலா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பிரிட்டிஷ் காலத்தில் சென்னை. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட நிர்வாகமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான ஃபார்மேட்டுக்கு ஸ்ட்ரக்சரா வந்திருக்கும். அப்போ பல நிர்வாக மற்றும் கல்வி கட்டிடங்கள் கட்டப்பட்டன அப்படின்னு சொல்லி பாயிண்டால இருங்க. அது போக ரொம்ப முக்கியமான ஒன்று ஜெயின் சார்ஜ் கோட்டை. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது மட்டும் இல்லாம ரிப்பன் கட்டிடம், இது எல்லாமே முக்கியமான ஒண்ணு. அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்ல வராங்க அப்படின்னா கட்டிடக்கலை அந்த டயத்துல பிரிட்டிஷ்காரங்க சைட்ல இருந்தும் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான 3 மார்க்கு இந்தோ சார்சனிக் கட்டிடக்கலை. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரியணும், இந்த இந்தோ சார்சனிக் அப்படிங்கிறது, இந்தோங்கிறது இந்திய கட்டிடக்கலை, சார்சனிக்ங்கிறது முகலாய அதாவது முஸ்லீம்களோட அந்த கட்டிடக்கலை ரெண்டும் சேர்ந்த மாதிரி கட்டுறதான் இந்த ஒரு கட்டிடக்கலை. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்திய, இஸ்லாமிய, ஐரோப்பிய கட்டிடக்கலையின் கலவையாகும். அதாவது வந்து முக்கியமா இந்தியா அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய கட்டிடக்கலையா வந்து கலவையா இருக்கும். ஐரோப்பிய கட்டிடக்கலையும் சேர்த்துருப்பாங்க, நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இதுல குவி மாடங்கள், வளைவுகள், அலங்கார வடிவங்கள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதோட சிறப்பு. ஆக்சுவலாக வந்து நீங்கள் அந்த முகலாய டிசைன் பார்த்தீங்கன்னா தெரியும், தாஜ்மஹால் இந்த மாதிரிலாம் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க. நம்ம சைடு பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதைத்தான் இந்தோ சார்சனிக் கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து நல்லா டெவலப் ஆயிருந்தாலும் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்தில் வந்து இதுக்கு ஒரு ஃபேமஸாக இருந்துச்சு. அதாவது இது வந்து ஒரு பெரிய வளர்ச்சி வந்து ஏற்பட்டுச்சு பிரிட்டிஷ்காரங்களோட ஆட்சி டயத்தில். அடுத்து செட்டிநாட்டு வீடுகள். இது வந்து செட்டியார் சமூகத்துல இருந்து கட்டப்பட்ட ஒரு பாரம்பரிய வீடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது ஒரு வீடு இருக்கு அப்படின்னா பெரிய முற்றம் இருக்கும், அதாவது முன்னாடி வாசல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மர வேலைப்பாடுகள் வந்து நடந்திருக்கும். அதுபோக இவங்க இயற்கை காற்றோட்டத்துக்கு முக்கியமாக ஒரு வசதி கொண்ட இதை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அடுத்து நடுக்கல் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போர்ல வீர மரணம் அடைஞ்ச அவங்க வீரர்களுக்கு நினைவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறுவப்படும் கல் தான் நடுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க அந்த வேலுநாச்சியார் படம் படிச்சிருந்தீங்கன்னா கூட அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து தமிழர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் இது எல்லாத்தையும் போற்ற ஒரு சின்னமா வந்து இந்த நடுக்கல் வந்து விளங்குது. ஹீரோ ஸ்டோன் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதாவது போர்ல வீர மரணம் அடைந்தவங்களுக்கு ஒரு நல்ல அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குற ஒரு மரியாதை, வீர மரியாதை அந்த காலத்துல பண்ணியிருக்காங்க ஒரு கல்லை நட்டு வச்சு. அடுத்து நாயக்கர்கள் எந்தெந்த நகரங்களை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்தனர். நம்ம 2 மார்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம், அதே சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன். 3 மார்க்கு 12 மார்க்ல ரொம்ப மெயினாக இருக்கும்ல, அதெல்லாம் நான் உங்களுக்கு சேர்த்து தான் இதில் பண்ணுறேன். ஸோ அதனால ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஸோ நாயக்கர்கள் எந்த நகரத்துல இது பண்ணாங்க அப்படின்னா மதுரை, தஞ்சாவூர், அதுக்கப்புறம் செஞ்சி, இந்த 3 இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட தலைநகரமா ஆட்சி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து திருமலை நாயக்கர் மகளோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமலை நாயக்கர் மகள் வந்து மதுரையில் இருக்கு. அது ஒரு வரலாற்று சிறப்பு அரண்மனைன்னு சொல்லலாம். அதாவது வந்து இந்த திருமலை நாயக்கர் மகள்ங்கிறது ஒரு அரண்மனையாக தான் இருக்கும் அந்த டயத்துல. இது ஒரு மதுரையில் அமைஞ்ச ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அரண்மனை கூட சொல்லலாம். கிபி 1636 இதனால வச்சுக்கோங்க, கிபி 1636 இந்த டயத்துல தான் மதுரை நாயக்க மன்னர், அதாவது மதுரை நாயக்க மன்னர் திருமலை நாயக்கர் வந்து கட்டியிருக்காரு இந்த இதை. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா பிரம்மாண்ட தூண்கள். ஆக்சுவலாக அரண்மனைனாலே கன்ஃபார்மாக பிரம்மாண்ட தூண்கள் இருக்கும். நீங்கள் இந்த சந்திரமுகி படத்துல இருக்கிற அந்த அரண்மனை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்மாண்ட தூண்கள், பெரிய வளைவுகள். அந்த டயத்துல பெரிய வளைவுகள்ங்கிறது இப்போ சிம்பிளா இருந்தாலும் அப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்றது பெரிய விஷயம். அதனாலதான் விசாலமான மண்டபங்கள், இந்த மண்டபங்கள் ஃபுல்லா நல்லா வந்து நிறைய பேர் உட்கார்ற மாதிரி தங்குற மாதிரி இருந்திருக்கு. இதுல முக்கியமா இந்தோ சார்சனிக் கட்டிடக்கலை அம்சங்கள் இருக்கு இதுல. ஓகேவா? அதனால இது எல்லாமே கொண்டதுதான் இந்த திருமலை நாயக்க மகளோட சிறப்பு அம்சங்கள். ஸோ அடுத்து சோழர் காலத்து பெருங்கோயில். ஸோ சோழர் காலத்துல எந்த மாதிரிலாம் பெருங்கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரகதீஸ்வரர் கோயில். பிரகதீஸ்வரர் கோயில தஞ்சை பெரிய கோயில்னு சொல்லுவாங்க. இது யாரு கட்டினா அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழன் கட்டியிருக்காரு. இது எப்ப கட்டி முடிச்சாங்க அப்படின்னா 1010, அதாவது கிபி 1010 அப்போ வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில். இந்த கோயில் வந்து முதலாம் ராஜேந்திர சோழனால் வந்து கட்டியிருக்காங்க. மூணாவது ஐராவதேஸ்வரர் கோயில். இது வந்து 2ஆம் ராஜராஜ சோழன் வந்து கட்டியிருக்காங்க. ராஜராஜ சோழன் 1 வந்து தஞ்சை பெரிய கோயில், ராஜராஜ சோழன் 2 வந்து ஐராவதேஸ்வரர் கோயில். அதுபோக ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழர் காலத்தில் கட்டின ஒரு பெரிய கோயில்கள். ஸோ அடுத்து பஞ்ச பாண்டவர்,
ரதங்கள் அமைக்கப்பட்ட இடங்கள் இதை பற்றி பார்க்குறப்போ தமிழ்நாட்டில் அதாவது மாமல்லபுரத்தை மகாபலிபுரம் சொல்லுவாங்க. இந்த மாமல்லபுரத்தில் தான் வந்து இந்த பஞ்ச பாண்டவர் ரதங்கள் வந்து இருக்கு. ஸோ இதை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறா இல்லை யாரோட காலத்துலனா நரசிம்மவர்மன் 1, அதாவது இவர் பேர் நல்லா வச்சுக்கோங்க, நரசிம்மவர்மன் 1, அதாவது நரசிம்மவர்மன் அப்படின்னு போட்டு 1 போட்டுருங்க. அவரோட காலத்தில் பாறையில் செதுக்குன ஒரு ரதம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த நரசிம்மவர்மன் அப்படி போட்டு ஏன் 1 போடுறாங்கன்னா, இதுக்கப்புறம் இன்னொரு நரசிம்மன் வருவார். ஸோ அவங்கள நம்மளுக்கு டெனோட் பண்ணணும். அதாவது ஹிஸ்டாரிக்கலாக பார்க்குறப்போ அவங்களோட அந்த டயத்தில் நரசிம்மவர்மன்னா தெரியும், நரசிம்மவர்மன்னா இப்போ நம்மளுக்கு தெரியாதனால 1, 2 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 5 ரதங்கள் பேர் என்னென்ன இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. தர்மராஜ ரதம் ஃபர்ஸ்ட்டு, பீம ரதம், மகாபாரதத்தில் ஒரு அந்த பேர் தான். ஃபர்ஸ்ட் வந்து தர்மராஜ ரதம், பீம ரதம், அர்ஜுன ரதம், நகுல சகதேவ ரதம், அடுத்து திரௌபதி ரதம். இந்த 5மே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரதங்களுக்கு வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள திரை சிலைகள், இது மொத்தம் 3 வகைகள் வந்து இருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒருமுக எழினி, அடுத்து பொறுமுக எழினி, இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, கறந்து வரல் எழினி, இந்த 3 வந்து இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சொன்னல ஒருமுக எழினி அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு பக்கத்துல இருந்து இழுப்பாங்க. அதாவது நீங்கள் ஏதாச்சும் அந்த காம்படிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் ஒரு சைட்ல இருந்து, அதாவது மேடையின் ஒரு பக்கத்துலேருந்து இழுக்கப்படும் திரை, அதாவது வந்து இந்த ஸ்க்ரீனு. ரெண்டாவது வந்து பொறுமுக எழினிங்கிறது 2 பக்கம் இருந்து மூடப்படும் திரை, அதாவது அந்த 2 சைட்லேருந்து க்ளோஸ் பண்ணுறது. 3வது கறந்து வரல் எழினி, இது பார்த்தீங்க அப்படின்னா மேலிருந்து கீழ் இறக்கப்படும் திரை. ஸோ இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். ஸோ அடுத்து மாமல்லபுரத்து சிற்பங்கள் மற்றும் கோயில்களின் அமைப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாமல்லபுரம் இந்த இது வந்து பல்லவர் காலத்தில் வந்து ஒரு முக்கியமான துறைமுகமாக வந்து திகழ்ந்துச்சு. அதாவது மாமல்லபுரம் பல்லவர் காலத்தின் முக்கிய துறைமுக நகரமாகும். ஸோ நரசிம்மவர்மன் ஆல்ரெடி பார்த்தோம், நரசிம்மவர்மன் மாமல்லன் அப்படின்னு சொல்லி இவரை சொல்லுவாங்க. இவரோட ஆட்சி காலத்தில் தான் அந்த சிற்பக்கலை அதுபோக வந்து கட்டடக்கலை வந்து மையமாக வந்து விளங்குச்சு. அதாவது வந்து இவங்களோட டைமில் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், கோயில் கட்டுறது, அந்த தொழில்நுட்பம் எல்லாமே வந்து இவரோட காலத்தில் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பாண்ட் ஆச்சு, நிறையா வந்து டெவலப் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து மாமல்லபுரத்து சிற்பங்கள், இங்கே இருக்கிற சிற்பங்கள் பற்றி பார்க்குறப்போ பாறை சிற்பங்கள் இருக்குது, அர்ஜுனன் தவம் அப்படின்னு சொல்லி இருக்குது. 3 வந்து குகை கோயில் சிற்பங்கள் இதெல்லாமே இருக்குது. ஸோ பாறை சிற்பங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ இயற்கையான பாறை இருக்குல்ல, அந்த டயத்தில் பாறையை நேரடியாகவே வச்சு செதுக்கி அதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிற்பங்கள் செதுக்கிறதுக்கு மிக நுணுக்கமான நம்மளுக்கு வந்து வேலைப்பாடு இருந்திருக்கணும். இந்த டயத்தில் டெக்னாலஜி இருக்குது, அந்த டயத்தில் முக்கியமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இயற்கையான பாறையில் நேரடியாக செதுக்கப்படுது. இன்னொன்று வந்து மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளை பண்ணியிருக்காங்க. ஸோ அர்ஜுனன் தவம், இந்த அர்ஜுனன் தவம்னா ஒன்றும் கிடையாது, இது வந்து ஒரு சிற்பம், ஓகேவா, அதாவது வந்து ஒரு சிற்பம், உலகின் மிகப்பெரிய பாறை சிற்பம். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் மனிதர்கள், விலங்குகள், தெய்வங்கள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா உருவமாக வந்து செதுக்கியிருக்காங்க இந்த அர்ஜுனன் தவம் இல்லை. ஸோ அடுத்து குகை கோயில் சிற்பங்கள். ஸோ அதாவது வந்து ஒன்றும் கிடையாது, குகைக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிலைகளை வந்து செதுக்கியிருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல பாறைகளை செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால குகையை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குடஞ்சி அதுக்குள்ளே இருந்து ஒரு சில கோயில்கள், அதுக்குள்ள ஒரு சில சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சிருக்காங்க. அது வந்து அப்படியே டைரக்டா அந்த பாறையில இருந்தே செதுக்கிற மாதிரி. அடுத்து மாமல்லபுர கோயில்களின் அமைப்பு. ஸோ இதை வந்து பஞ்ச ரதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ குகை கோயில்கள் இருக்கு. ஸோ இப்போ வந்து கடற்கரை கோயில்கள் வந்து இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ பஞ்ச ரதங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரே பாறையில செதுக்கப்பட்டிருக்கும். இதான் மெயினான ஒன்று. அதை இந்த மாமல்லபுர கோயில்களே ஒரே பாறையில் செதுக்கப்பட்டதான். 5 தனித்தனி ரத வடிவங்கள் கோயிலில் இருக்குது. அதாவது வந்து ஒன்றும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 5 ரதங்கள் பார்த்தோம். அந்த 5 தனித்தனி ரதங்களுமே கோயில்களாக இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி தர்மராஜ, பீமன், அர்ஜுனன், நகுல சகதேவன், திரௌபதி ரதங்கள் இதெல்லாமே இருக்குது. குகை கோயில் அப்படின்னு பார்க்குறப்போ பாறையை குடஞ்சி அமைக்கப்பட்டது. இது வந்து இதுக்கு முன்னாடி அதாவது முன்புறத்தில் தூண்கள் அமைச்சிருப்பாங்க அந்த குகைக்கு முன்னாடி. அதுபோக வந்து இதுக்குள்ள உள்ள கருவறையுமே வந்து இருக்கு. அதாவது பாறை குடைந்து அமைக்கப்பட்டது. முன்பகுதியில் தூண்கள் அமைக்கப்பட்டது, உள்ளே கருவறை காணப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்த 3 கடற்கரை கோயில்கள். இந்த கடற்கரை கோயில்கள்ங்கிறது வங்காள விரிகுடா கடற்கரையில வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது வந்து வங்காள விரிகுடா கடற்கரை கட்டுமான கற்களால் கட்டப்பட்ட கோயில். அதாவது வந்து கல்லை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சிவன் மற்றும் விஷ்ணுவுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அர்ப்பணிக்கப்பட்ட கோயில், அவங்களுக்காக டிசைட் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ ஓகேவா. அடுத்து மாமல்லபுர கலைகளின் சிறப்புகள். அதாவது வந்து இது ஃபுல்லாக இதோட முக்கியமான வெயிட்டேஜ் கான்செப்ட்ஸ். அதாவது வந்து என்ன சிறப்பு இதை பற்றி அப்படின்னா பல்லவர்களோட ஒரு சிறப்பான திறன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல கோயில் நல்லா கட்டியிருக்காங்க பல்லவர்கள்.
ஸோ அதுக்கப்புறம் ஒரே கல்ல செதுக்கப்பட்ட தொழில்நுட்பம். அந்த டயத்தில் ஒரே கல்ல செதுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி. ஸோ அடுத்து திராவிட கட்டடக்கலையின் ஆரம்ப வளர்ச்சி. ஃபர்ஸ்ட் இந்த திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு ஆரம்ப புள்ளின்னு கூட சொல்லலாம். ஸோ 4வது வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய சின்னமாக வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பழந்தமிழர்களின் கட்டுமான தொழில்நுட்ப அறிவு. இது ஒரு முக்கியமான 12 மார்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கட்டுமான பொருட்களின் பயன்பாடு. ஸோ அடுத்து வந்து நகர அமைப்பு திட்டம். 3வது வந்து கோயில்கள் கட்டுமானம். 4வது வந்து நீர் மேலாண்மை அறிவு. 5வது வந்து காற்றோட்டம் மற்றும் ஒளி அமைப்பு. 6வது வந்து பொறியியல் திறன். அதுக்கப்புறம் லாஸ்ட் முக்கியத்துவம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கட்டுமான பொருட்களின் பயன்பாடு ஒன்றும் கிடையாது. பழந்தமிழர்கள் கட்டுமானத்திற்கு கல், செங்கல், மரம், சுண்ணாம்பு, ஸோ அது போக வந்து மணல், இது எல்லாத்தையும் வந்து பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க. 2வது நகர அமைப்பு திட்டம். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த டயத்தில் நிறையா வந்து இந்த மாதிரி நகரத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு கஷ்டமான ஒன்று. அதை கரெக்டாக திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. அதாவது தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டது. அதாவது தெருக்கள் எல்லாமே நேராக அமைச்சு, முன்னாடிலாம் டேனிங்காக இருந்துச்சுன்னா அது நமக்கு தெரியாது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து அமைச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி வீடுகளையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. குடிநீர், அது மட்டும் இல்லாமல் கழிவுநீர், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வசதிகள் வந்து ஏற்பாடு படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக வந்து மக்கள் வசிப்பிடங்களுக்கு திட்டமிட்டு கட்டினர். அதான் சொல்லலாம், முன்னாடி ரோடு இருக்குது, நம்மளுக்கு வந்து அந்த தெரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதனால மக்கள் வசிப்பிடங்களுக்கு திட்டமிட்டு கட்டப்பட்டன. ஸோ இது எக்ஸாம்பிள் வந்து கீழடி கூட சொல்லலாம். ஸோ எடுத்துக்காட்டு. ஸோ 3வது வந்து கோயில்கள் கட்டுமானம். தமிழர்கள் வந்து பிரம்மாண்டமாக கற்கோயில்கள் வந்து கட்டியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா எடுத்துக்காட்டு வந்து பிரகதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கல்லை வச்சு ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கோயிலோட ஒரு கட்டுமானம் இது. 4வது நீர் மேலாண்மை அறிவு. ஸோ வந்து அணை, ஏரி, கால்வாய், இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நீரை சேமித்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நீரை சேமித்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அதாவது வந்து அணை, ஏரிகள், கால்வாய்கள் நீர் சேமித்து விவசாயத்துக்கு பயன்படுத்தினார். இது எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா கல்லணை. முடிஞ்சளவு இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுக்க பாருங்க. ஸோ அடுத்து காற்றோட்டம் மற்றும் ஒளியமைப்பு. அதாவது வந்து வீடுகள் இல்லை அரண்மனைகள்லாம் இருக்கும். இயற்கை ஒளி, அதுபோக வந்து காற்றோட்டம் கிடைக்கும் வகையில் கட்டப்பட்டன. இயற்கை ஒளினா சூரிய ஒளி அந்த மாதிரி வர்றது. காற்றோட்டம்னா நம்ம இப்போ விண்டோ வச்சிருக்கோம்ல, அது மாதிரி வந்து அந்த டயத்தில் அதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. பொறியியல் திறன், அதாவது வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ். ஸோ இதில் வந்து பெரிய கற்களை உயரத்திற்கு எடுத்து செல்லும் திறன். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயரமாக இருக்கிறதுக்கு இப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு மிஷின்ஸ் இருக்குது. அந்த டயத்தில் அங்கே இருக்கிற ஆட்களை வச்சோ இல்லை விலங்குகளை வச்சோ வந்து மேலே வரை கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த டெக்னாலஜி, அந்த திறமைகள் அப்பயே இருந்திருக்கு. உறுதியான அடித்தளம் அமைத்தல், அதாவது வந்து பேஸை கரெக்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நிலநடுக்கம் மற்றும் கால்நிலை தாங்கும் கட்டமைப்பு. அதாவது வந்து எதுவும் இயற்கை பேரிடர் நடந்தாலும் சரி, அதுக்கெலாம் வந்து அது எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழர்களோட அறிவியல் அறிவை நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம அவங்களோட நாலேஜ் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நகர வளர்ச்சிக்கு அடித்தளம். கண்டிப்பாக வந்து அந்த ரோடை வச்சு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வீடை வந்து எப்படி கட்டுறாங்க, அந்த காற்றோட்டம் புகுந்து வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நகர வளர்ச்சிக்கு ஒரு அடிப்படையாக கொண்டு வந்து தான் உலக புகழ்பெற்ற கட்டிடங்கள் உருவாக்க வழிவகுத்துன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக இவங்களே வந்து உலக புகழ்பெற்ற கட்டிடங்கள் கட்டி வச்சுட்டாங்க. அதுக்கு போக இன்னும் அப்கமிங்கில் வர போகிறதுக்கெலாம் வந்து வீடை ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வந்து இப்படிலாம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க மாதிரி உலக புகழ்பெற்ற கட்டிடங்கள் உருவாக்க உதவிது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உற்பத்தி தொழில்நுட்பம், 3rd யூனிட். ஸோ இதில் கப்பல் கட்டும் கலை. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அதாவது வந்து கப்பலை மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் கப்பல் கட்டும் கலைன்னு சொல்லியிருப்பாங்க. பழந்தமிழர்கள் மரத்தால் பெரிய கப்பல்களை உருவாக்கி கடல் வாணிகத்தில் ஈடுபட்டனர். அதாவது கடல் வாணிகம்னா ஒன்றும் கிடையாது, இங்கேருந்து வேற ஒரு நாட்டுக்கு போகிற கடலை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பூம்புகார், கொர்க்கை துறைமுகம், அந்த மாதிரி துறைமுகத்தில் அந்த கப்பல் இருக்கும். கப்பலை மேனுஃபேக்சர் பண்ணது, அதாவது வந்து தயாரித்தது நம்மளோட பழந்தமிழர்கள் தான். ஸோ அது மரத்தால் பெரிய கப்பலாக உருவாக்கியிருக்காங்க. இதுதான் கப்பல் கட்டும் கலை. இது மேக்ஸிமம் 3 மார்க்கில் கேட்கலாம். ஸோ அடுத்து உலோகவியல், மெட்டலர்ஜி. ஸோ இது பொறுத்த வரைக்கும் உலோகங்களை பிரித்தெடுத்து சுத்திகரித்து பயன்பாட்டிற்கு தயாரிக்கும் அறிவியல் உலோகவியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து தமிழர்கள் வந்து எந்த மாதிரி உலோகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இரும்பு, செம்பு, வெண்கலம், இந்த மாதிரி உலோகங்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு கிடைக்கிறப்ப வந்து ரா ப்ராடக்டாக தான் கிடைக்கும். அதை வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம பிரித்து எடுக்கணும். அது வந்து மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ், நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அடுத்து இரும்பு தொழிற்சாலை. ஸோ இரும்புகளை உருக்கி, அதாவது இரும்பு தாதுகளை உருக்கி ஆயுதங்கள் இல்லை கருவிகள் தயாரிக்கப்பட்டன. ஸோ அது வந்து இது எங்கே மாதிரி, இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கொடுமுனல் போன்ற இடங்களில் சான்று கிடைத்துள்ளது. அகலாய்வு பண்ணுறப்போ கொடுமுனல் அப்படிங்கிற இடத்துல ஸோ இந்த மாதிரி தோண்டி எடுக்கிறப்போ இரும்போட ஆயுதங்கள், ஸோ போக வந்து இரும்பு கருவிகள்லாம் கிடைச்சிருக்கு. அதனால கண்டிப்பாக இங்கன்னா இரும்பு தொழிற்சாலை இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இரும்பை உருக்குதல். இரும்பை உருக்குதல்ங்கிற ஒன்றும் கிடையாது, அதிக வெப்பத்தில் இரும்பு தாதுகளை உருக்கி
தூய இரும்பு பெறும் முறை. அதாவது வந்து ஒன்றும் கிடையாது, ஒரு இரும்பை ஹை ஹீட்டில் மெல்ட் பண்ணிட்டு ஸோ அதுலேருந்து எடுக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு ஃபியூர் மெட்டல் கிடைக்கும். அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து எக்கு. ஸோ அந்த எக்குனா ஃபர்ஸ்ட் என்னென்ன நிறைய பேர் தெரியாது. எக்குனா ஸ்டீல், அதாவது தமிழில் வந்து எக்குன்னு சொல்லுவாங்க. இக்கு அப்படின்னா ஸ்டீல்னு அர்த்தம். ஸோ இரும்புடன் கார்பன் சேர்த்து தயாரிக்கப்படும் வலிமையான உலோகம். இரும்போட கார்பனை சேர்க்கிறப்போ நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அயன் கிடைக்கி, அதாவது வந்து ஸ்டீல் கிடைக்கி. தமிழர்கள் வுட்ஸ், அதாவது வுட்ஸ் எக்கு, அதாவது WOOTZ ஸ்டீல், அதாவது வுட் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு ஸ்டீலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உலக புகழ் பெற்றது. ஸோ அடுத்து வரலாற்று சான்றுகளாக செம்பு மற்றும் தங்க நாணயங்கள். ஸோ வந்து வரலாற்று சான்றுகள், செம்பும் தங்க நாணயமும் வரலாற்று சான்றுகளாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த நம்ம வந்து இப்போ ஒரு காயின் எடுத்து பார்க்கோம் அப்படின்னா அந்த தங்க நாணயங்கள் இல்லை செம்பு நாணயங்கள் எடுத்து பார்க்குறப்போ அரசரோட பேர் போட்டிருக்கும், இல்லை அவங்களோட சின்னம் இருக்கும். இந்த மாதிரி பார்க்குறப்போ அந்த சின்னத்தில் அவங்களோட இதை பொறிச்சிருக்கும், அந்த சிம்பிள் வந்து எல்லாம் அவங்களோட பேர் இருக்கும். அதை வச்சு நம்மளால வந்து வரலாற்று சான்றை வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி, அதாவது இப்படிலாம் இருந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நாணயங்கள், அதாவது செம்பு தங்க நாணயங்கள்லாம் யூஸாக இருக்குது. ஸோ நாணயங்களை அச்சிடுதல். ஸோ அதாவது உலோக தகடுகளில் முத்திரை பதித்து நாணயங்களை தயாரிக்கப்பட்டனர் இல்லை தயாரித்தனர். அதாவது வந்து ஒன்றும் கிடையாது, உலோக தகடுங்கிறது அந்த டயத்தில் இருந்ததை ஒரு முத்திரை மாதிரி பதிச்சு அதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மாதிரி நம்மளுக்கு டெக்னாலஜி கிடையாது, அதனால முத்திரை மாதிரி பதிச்சு அதை வந்து சர்க்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து மணி உருவாக்கும் தொழிற்சாலைகள். கண்ணாடி, கல் மற்றும் உலோகங்களால் மணிகள் தயாரிக்கப்படுகின்றன. அதாவது வந்து நம்ம மணிகள் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா கண்ணாடி, கல், அதுபோல் உலோகங்களை வச்சு இந்த மணிகள் தயாரிக்கிறாங்க. இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அலங்காரத்திற்கும் வணிகத்திற்கும் பயன்படுத்தப்பட்டனர். அதாவது வந்து அலங்காரங்கிற நம்ம டிசைனர் நெக்லஸ் போட அந்த மாதிரி இருக்குது, வணிகம்ங்கிறது ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து கல்மணிகள்ங்கிற ஒன்றும் கிடையாது, அகேட், அதாவது வந்து அகேட், கார்னீலியன் போன்ற கற்களால் செய்யப்பட்ட மணிகள். இந்த மாதிரி வந்து ஒரு சில அந்த கற்களை எடுத்து கல்மணிகளாக வந்து செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்கள் இந்த மாதிரி அந்த காலத்தில் போட்டிருப்பாங்கல்ல, அதுக்கு இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. கண்ணாடி மணிகள், உருக்கிய கண்ணாடியால் தயாரிக்கப்பட்ட மணிகள். சரியா, அதாவது வந்து ஒரு கண்ணாடியை உருக்குனதுக்கப்புறம் அதிலிருந்து எடுக்கிற மணிகள்லாம் ஒன்றும் கிடையாது, நெக்லஸ் போட்டுருக்காங்க, அதில் ரவுண்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை ஏற்றுமதி செய்யவும் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இந்த கண்ணாடி மணிகளை ஏற்றுமதிங்கிற ஒன்றுமே கிடையாது, இங்கே நம்ம நாட்டில் இருந்து வேறு நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறது. சப்போஸ் அங்கேருந்து இங்கே கொண்டு வராங்கன்னா அது இறக்குமதி அர்த்தம், ஏன்னா அங்கேருந்து கொண்டு வந்து இறக்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இதில் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அடுத்து சுடுமண் மணிகள். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, களிமண்ணை சுட்டு அதுலேருந்து தயாரித்த மணிகள் தான் சுடுமண் மணிகள். சங்கு மணிகள், அதாவது சங்கு ஓடு இருக்குல்ல, அதுலேருந்து செய்யப்பட்ட அலங்கார மணிகள். எல்லாமே அலங்காரத்தை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலது வணிகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து எலும்பு துண்டுகள். பழங்கால மனித வாழ்க்கை, அதுபோக வந்து உணவு பழக்கம், அதுபோக தொழில்நுட்ப வளர்ச்சி, இது எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு தொல்லியல் பண்ணுறப்போ இவங்களோட எலும்பு கூட எடுத்து நம்ம பண்ணுறப்போ இந்த மாதிரி சான்றெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். மனிதனோட எப்படி பழங்கால மனிதன் வாழ்ந்தான், அதுபோக உணவு பழக்கம் எப்படி இருந்திருக்கு, தொழில்நுட்ப வளர்ச்சியில் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த மனிதனோட எலும்பு கூட பார்க்குறப்ப தான் இந்த எலும்பு துண்டுகளை வச்சு ஆராய்வு பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ட்ரீமர் தொல்லியல்னா என்ன அப்படின்னா பழங்கால மனிதர்களின் வாழ்க்கை, பழங்கால மனிதர்களின் பண்பாடு, பழங்கால மனிதர்களின் தொழில்நுட்பம், அதுபோக வந்து நாகரிகம், இது எல்லாத்தையும் அகழாய்வு மூலம் ஆய்வு செய்யும் துறை இல்லை ஆய்வு செய்யும் முறை தொல்லியல் எனப்படும். அதாவது மனிதர்களோட வாழ்க்கை, அதாவது பழங்கால மனிதர்களோட வாழ்க்கை, பண்பாடு, தொழில்நுட்பம், நாகரிகம், இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அகழாய்வு யூஸ் ஆகுது. அதாவது தோண்டி பார்த்தா நம்மளுக்கு சயின்டிஃபிக்காக அந்த மாதிரி செக் பண்ணி சொல்கிறாங்களா, DNA வச்சு, ஜெனட்டிக்ஸ் வச்சு. ஸோ அடுத்து தொல்லியல் சான்றுகள்லாம் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். ஆனால் நீங்கள் சான்று கொடுத்தா போதும். அதாவது அகழாய்வில் கிடைக்கும் பொருட்கள் மூலம் பழங்கால வரலாற்றை அறிய உதவும் ஆதாரங்கள் தொல்லியல் ஆதாரம். அதாவது வந்து ஒன்றும் கிடையாது, நம்ம அதை எடுக்கணும்னா அதை வச்சு பார்க்குறப்போ நம்மளுக்கு, அதாவது தொல்லியல் பண்ணுறப்போ அந்த அகழாய்வு டைமில் பண்ணுறப்போ நம்மளுக்கு எப்படிலாம் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது அறிய யூஸ் ஆகுது. இதை டெஃபினேஷன் கொடுக்கணும் அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. கொடுத்தா ஒரு சில டெஃபினேஷனாக கொடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்காட்டுன்னு பார்க்குறப்போ நம்ம வந்து இந்த அகழாய்வு பண்ணுறப்போ மண்பாண்டம் கிடைக்கும், அதுக்கப்புறம் கீறல் குறியீடுகள் கிடைக்கும், தமிழ் பிராமி கல்வெட்டுகள், இது ரொம்ப முக்கியம், தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கிடைக்கும், நாணயங்கள் கிடைக்கும், இரும்பு கருவிகளும் கிடைக்கும். இதை வச்சு தான் நிறைய டைம்ஸ் வந்து அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து இரும்பு யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து எலும்பு துண்டுகள் கிடைக்கும். ஸோ மணிகள் கிடைக்கும், தாளிகள், அதாவது முதுமக்கள் தாளிகள்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த தாளிகள், ஆயுதங்கள், இது எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து அகழாய்வு பண்ணி தான் இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சான்றுகள். அதுக்கு முன்னாடி நான் டெஃபினேஷன் கொடுத்தேன். இதோட இடம், அதாவது வந்து நம்ம அகழாய்வு பண்ணால் ஒரு சில இடம் இருக்குங்களா, இது வந்து எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், அரிக்கமேடு. கொடுமணல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மாதிரி அகழாய்வு பண்ணுற இடத்துக்கு அது நிறையா தோண்டி எடுக்கிறப்போ நிறையா பழைய ஓல்டு விஷயம் தான் எடுத்திருப்பாங்க, அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
ஸோ இதில் அகலாய்வு தொல்லியல் சான்றுகள்னு பார்க்குறப்போ நீங்கள் டெஃபினேஷன் கொடுத்தால எடுத்துக்காட்டு கொடுத்தா போதும், அதில் இடம் கொடுத்தா போதும், நீங்கள் டெஃபினேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லது. அடுத்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் அணிகளின் வகைகள். ஸோ சிலப்பதிகாரத்தில் தமிழர்களோட அணிகலன் அது மட்டும் இல்லாமல் மணி தயாரிப்பு தொழில்நுட்பத்தை வந்து விளக்குது. அதாவது வந்து எப்படின்னா அங்கே வந்து இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அப்படின்னா கன்ஃபார்ம் அப்போ வந்து நிறைய டெக்னாலஜிக்கு, அதாவது வந்து அவங்க அந்த டைமில் இருக்கிற இதை வச்சு யூஸ் பண்ணி அவங்களோட தொழில்நுட்பம் அது போக மணி தயாரிச்சிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது சிலப்பதிகாரம் தமிழர்களின் அணிகலன் மற்றும் மணி தயாரிப்பு தொழில்நுட்பத்தை விளக்குகிறது. இது வந்து ஜஸ்ட் டெஃபினிஷன். இதோட வகைகள் அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. வகைகள்ங்கிறப்போ கல் மணிகள் இருக்கு, கண்ணாடி மணிகள் இருக்கு, சுடுமண் மணிகள் இருக்கு, சங்கு மணிகள் இருக்கு, பவள மணிகள் இருக்கு, முத்து மணிகள் இருக்கு, பொன் மணிகள் இருக்கு. எல்லாமே வந்து டைப்ஸ் ஒரு 7 டைப் இருக்கும். இந்த மணிகள் நல்லா படிச்சுக்கோங்க. மோஸ்ட்லி அவங்கள்ட்ட கேட்குறான்னு ஒரு 6 கேட்கலாம், இல்லை ஏதாச்சும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். மணிகள் ரொம்ப முக்கியமானவங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து மணி உருவாக்கும் தொழிற்சாலைகள். இதுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் இருந்துச்சுன்னு கேட்பாங்க. இது ஒரு இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின். ஸோ அதாவது வந்து கொடுமணல், அரிக்கமேடு, கீழடி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மணி உருவாக்கும் தொழிற்சாலைகள் இருந்துச்சு. ஏன்னா அகலாய்வு பண்ணுறப்போ அந்த இடத்துல மணிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அங்கே தொழிற்சாலை இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணுறாங்க. அதாவது கொடுமணலில் பார்த்தீங்க அப்படின்னா கல் கண்ணாடி மணிகள் வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து அரிக்கமேடு, அங்கே ரோமானிய வணிக தொடர்பு நடந்திருக்கு. ஏன்னா அவங்களோட மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு அகலாய்வு பண்ணுறப்போ கிடச்சிருக்கு. ஸோ 3வது கீழடியில் வந்து மணி தயாரிப்பு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கெஸ் பண்ணி ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து கொல்லர் அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சேர்த்து தான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டின் இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம மோஸ்ட்லி முடிச்சிடலாம். கொல்லர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, அவர் கொல்லர் என்பவர் இரும்பு மற்றும் பிற உலோகங்களை உருக்கி, அது இரும்புன்னு மட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு மெட்டல்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அதை உருக்கி கருவியாவோ இல்லாட்டி ஆயுதங்களாவோ இல்லை உபகரணங்கள் தயாரிக்கும் கைவினை கலைஞர் இவர். அதாவது வந்து கொல்லர் என்பவர் அதாவது இரும்பு மற்றும் பிற உலோகங்களை உருக்கி கருவிகள், ஆயுதங்கள், உபகரணங்கள் தயாரிக்கும் கைவினை கலைஞர் ஆவார். இது மட்டும்தான் மெயின். இது மோஸ்ட்லி ஸ்மால் குட்டி கொஸ்டின் தான் கேட்பாங்க. அடுத்து வண்ணகன் அப்படின்னா யாரு? ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு கொஸ்டின். வண்ணகன்கிறது யாரும் ஒன்றும் கிடையாது. பழங்காலத்தில் நாணயங்களின் தரம், அதாவது வந்து ஒரு நாணயம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அதை செக் பண்ணணும்ல, குவாலிட்டி அந்த இதெல்லாம். ஸோ அந்த நாணயங்களோட தரம், எடை, அது மட்டும் இல்லாமல் தூய்மை, இது எல்லாத்தையும் ஆய்வு செய்து மதிப்பிடும் அதிகாரி இல்லை நிபுணர், இவர் தான் வந்து வண்ணகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து வண்ணகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பழங்காலத்தில் நாணயங்களின் தரம், எடை மற்றும் தூய்மையை ஆய்வு செய்து மதிப்பிடும் அதிகாரி அல்லது நிபுணர் ஆவார் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஸோ அடுத்து தமிழர்களின் செம்பு மற்றும் தங்க நாணயங்களின் வழியாக அறியும் பண்பாட்டு பதிவுகள். இது வந்து ஒரு 12 மார்க் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா அதுல இருந்து நான் கொடுத்துருக்கேன். அறிமுகம், இதோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். பழந்தமிழர்களின் செம்பு மற்றும் தங்க நாணயங்கள் பொருளாதார பரிமாற்றத்திற்கான கருவிகள் மட்டுமல்ல. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரேடு மாதிரி பண்ணுறதுக்கு மட்டும் இந்த செம்பு தங்க நாணயங்கள் இல்லை. ஸோ அது போல தமிழர்களோட அரசியல், அதுக்கப்புறம் அவங்களோட பொருளாதாரம், அவங்களோட சமயம், அவங்களோட கலை மற்றும் பண்பாடு, ஸோ இது எல்லாத்தையும் அறியறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அந்த டயத்தில் அவங்க ஒரு ட்ரேட், அதாவது வந்து ஒரு அமௌண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு வந்து அதை வச்சு பார்க்குறப்போ அதில் இருக்கிற நிறையா வந்து விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். அதனால தான் இது வந்து ஜஸ்ட் பரிமாற்றத்திற்கான கருவிகள் மட்டும் கிடையாது. தமிழர்களோட அரசியல், பொருளாதாரம், சமயம், கலை மற்றும் பண்பாடு, அதுபோக வந்து இது எல்லாத்தையும் அறியறதுக்கு ஒரு வரலாற்று சான்றா இருக்கு. ஸோ இப்போ நாணயங்கள் மூலம் அறியப்படும் பண்பாட்டு பதிவுகள், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரசியல் நிலை. மொத்தம் வந்து இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அரசியல் நிலை, பொருளாதார வளர்ச்சி, சமய நம்பிக்கை, அதுபோக வந்து உங்களுக்கு கலைத்திறன், சமூக வாழ்க்கை, இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் நிலைனா ஒன்றும் கிடையாது. அந்த காயினை நம்ம எடுத்து பார்க்கோம் அப்படின்னா அரசரோட படமோ இல்லை அவரோட நேமோ இருக்கும். அரசர்களின் பெயர் இல்லாட்டி சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த நாணயத்தில். ஸோ அதுக்கப்புறம் ஆட்சியாளர்கள் மற்றும் அதிகாரத்தை அறிய முடிகிறது. ஸோ அப்போ அவர் வந்து எந்த ஸ்டேஜில் இருந்திருக்காருங்கிறதையும் அந்த நாணயத்தை வச்சு நம்மளால் பார்க்க முடியும். அப்போ அரசர்களின் பெயர் மற்றும் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். ஆட்சியாளர்கள் மற்றும் அதிகாரத்தை அறிய முடிகிறது. ஸோ 2வது பொருளாதார வளர்ச்சி. இந்த தங்கம் மற்றும் செம்பு இருக்குல்ல, இந்த நாணயங்கள் எல்லாத்தையும் வணிக வளர்ச்சி, அதாவது வந்து வணிக வளர்ச்சியை வந்து காட்டுது. ஏன்னா கண்டிப்பாக தங்கம் செம்பெல்லாம் வந்து ட்ரேடில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்மாக அது வணிக வளர்ச்சி இருந்திருக்கும். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகம் வந்து இதை வச்சு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களும் அப்போ வந்து வாங்கியிருக்காங்க, இவங்களும் கொடுத்துருக்காங்க, இவங்களும் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து பொருளாதார வளர்ச்சி கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஏன்னா வந்து ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு பண பெருக்கம், பணப்புழக்கம் இருந்தாலே கன்ஃபார்மாக அங்கே வந்து டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால் இதுவும் வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமாக இருந்திருக்கு. ஸோ 3வது சமய நம்பிக்கைகள். அதாவது ஒன்றும் கிடையாது. ஒரு சில நாணயங்களில் பார்க்குறப்போ அந்த ஒரு சில தெய்வங்களோட படங்கள் இருக்குது, சமய சின்னங்கள் இருக்குது.
இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஒரு சில நம்பிக்கைகள், ஒரு சில சமயத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஏன்னா நம்ம வந்து அந்த நாணயத்தை பார்க்குறப்போ இதெல்லாம் நம்மளை அறிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது போக வந்து மக்களின் சமயப்பற்றை வெளிப்படுத்துகின்றன. இந்த காயினை பார்க்குறப்போ ஒரு சில இடத்துல சமயப்பற்று இருக்குது. ஏன்னா அவங்களோட பெர்மிஷனோட தான் அந்த சமயம் காயின்ஸ் அடிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாரும் இதை இது பண்ணியிருக்காங்க, ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து கலைத்திறன். ஸோ நாணயங்களில் பொறிக்கப்பட்ட உருவங்கள் மற்றும் சின்னங்கள் தமிழர்களின் கலைநுட்பத்தை காட்டுகிறது. அதான் அந்த நாணயத்தில் ஒரு சில இடத்துல தமிழர்களோட அந்த நுட்பம் பேஸ் பண்ணி கூட இருக்கலாம். ஸோ அதனால வந்து அந்த காயின்ஸை பார்க்குறப்போ இதெல்லாம் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால கலைத்திறனுக்கும் அந்த காயின்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகுது, அதாவது ஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அடுத்து சமூக வாழ்க்கை. இது வந்து விலங்குகள், மீன், வில், புலி போன்ற சின்னங்கள் சமூக மற்றும் அரச மரபுகளை வெளிப்படுத்துகின்றன. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த மீன், புலி, அதுபோக நம்மளுக்கு அந்த வில் அம்புனா நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ மீன்னா பாண்டியர், அதுபோக புலினா சோழர்கள். அப்போ அந்த சின்னத்தை வச்சு நம்ம இவங்க தான் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்கிற கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அப்போ பார்க்குறப்ப தெரியும், இப்போனா நம்மளுக்கு அதை வச்சு ஃபைன் பண்ணிக்கிறக்கா இதெல்லாமே யூஸ் ஆகுது. அதாவது சமூக வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. நாணயங்களில் காணப்படும் சின்னங்கள் ஃபர்ஸ்ட் புலி, அதாவது புலி வந்து சோழர்களுக்கு, அப்போ புலியோட சிம்பிள் இருக்குன்னா அது சோழர்களோட காயின்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மீன் இருந்திருக்கு, அது பாண்டியர்களோட காயின்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம். வில் இருந்திருக்கு, அது சேரரோட காயின்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். யானை, இது போக தாமரை, இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய இது வந்து பொறிக்கப்பட்டிருந்திருக்கு அந்த நாணயத்தில். ஸோ அதுக்கப்புறம் இதோட முக்கியத்துவம், அதான் ஏன் வந்து இந்த காயின்ஸ் வச்சு நம்மளாம் என்ன தெரிஞ்சு என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு வரலாற்று சான்றா வந்து தெரியுது. ஏன்னா வந்து காயின்ஸை பார்க்குறப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். தமிழர்களோட பண்பாடு மற்றும் நாகரிகத்தை பற்றி நம்மளால அறிய முடியுது, கண்டிப்பாக முடியும். அடுத்து வணிகம் மற்றும் அரசியல் வளர்ச்சியை வெளிப்படுத்துகின்றன. கன்ஃபார்மாக அவங்களோட அறிவியல் வளர்ச்சி, அப்போ வணிக வளர்ச்சியை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், தமிழர்களின் உலோகவியல் சார்ந்த தொழில்நுட்ப திறன். அதாவது இந்த உலோகவியல் கான்செப்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். பழந்தமிழர்கள் உலோகவியல் துறையில் சிறந்த அறிவும் தொழில்நுட்ப திறனும் பெற்றிருந்தனர். அதாவது வந்து எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் தமிழர்களை பற்றி கொஞ்சம் ஹைப் ஏற்றி கொடுங்க. ஏன்னா நம்ம தமிழர்களை ஃபர்ஸ்ட் எப்பயுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு அந்த டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துட்டு தான் ஆரம்பிக்கணும். அதனால தான். ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி உலோகத்தெலாம், அதாவது உலோகவியலுக்கு எந்த மாதிரி உலோகம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இரும்பு, எஃகு, செம்பு, வெள்ளி, தங்கம், இந்த மாதிரி இருக்கிற உலோகங்களை வந்து பயன்படுத்தி ஆயுதங்கள், கருவிகள், நாணயங்கள், அதுபோக அணிகலன்களை வந்து தயாரிச்சிருக்காங்க. அதாவது ஆயுதம்னா ஏதாச்சும் வெப்பன்ஸுக்கு, கருவிகள்னாலும் அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான், நாணயங்கள்னாலும் இப்போ நம்ம பார்த்தோம். அதுபோக வந்து அணிகலன்கிறது ஏதாச்சும் வியர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழர்களின் உலோகவியல் திறன்கள் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்ன வரும் அப்படின்னா, இரும்பு உற்பத்தி, எஃகு உற்பத்தி, அதுக்கப்புறம் எஃகு தயாரித்தல், அதுக்கப்புறம் செம்பு மற்றும் வெண்கல பொருட்கள், தங்கம் மற்றும் வெள்ளி பயன்பாடு, உலோக உருக்கு தொழில்நுட்பம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஜஸ்ட் ஒருக்கா பார்த்துருவோம். ஏன்னா இந்த டாப்பிக்குள்ளே வரும் அது அந்த தமிழர்களின் உலோகவியல் சார்ந்த தொழில்நுட்ப திறன்கள் வரும். ஸோ இப்போ தமிழர்களின் உலோகவியல் திறன்களில் இரும்பு உற்பத்தி, அதாவது இரும்பு தாதுல இருந்து இரும்பை பயன்படுத்தி விவசாய கருவிகள், அதாவது வந்து அந்த கலப்பை அந்த மாதிரி யூஸ் பண்ணி, அதுபோக வந்து ஆயுதங்களும் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா இரும்பை வச்சு கன்ஃபார்ம் ஆயுதம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லா விவசாயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. எஃகு தயாரித்தல், எஃகுனால ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்டீலு. ஸோ இது வந்து உலக புகழ்பெற்ற வுட் ஸ்டீல் அப்படிங்கிறத தான் நம்ம தமிழர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு வலிமையான ஒரு ஸ்டீல்னு சொல்லலாம், அதுபோக தரமான ஒரு எஃகுன்னு சொல்லலாம். அதாவது இது மிகவும் வலிமையான மற்றும் தரமான எஃகாக இருந்தது அப்படின்னு போட்டுருங்க. ஆனால் செம்பு மற்றும் வெண்கல பொருட்கள். ஸோ அதாவது வந்து செம்பு வெண்கலம்னாலும் தெரியும், பாத்திரம் யூஸ் பண்ணுறதுக்கு, சிலைகள், அதுபோக அலங்கார பொருட்கள்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த செம்பு மற்றும் வெண்கலம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடி கூட படிச்சிருப்போம், வெண்கல சிலைகள் படிச்சிருப்போம், செம்பு சிலைகள், செம்பு பாத்திரம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம்ல, அதெல்லாமே வந்து படிச்சிருப்போம், வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து தங்கம் மற்றும் வெள்ளி பயன்பாடு. ஸோ இது வந்து அணிகலன்களாகவும் நாணயங்கள் தயாரிக்கப்பட யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டயத்தில். ஸோ அணிகலன்கள் இப்பயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நாணயங்கள் அச்சடிக்கிறதுக்கு அந்த டயத்தில் தங்கத்தையுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வணிக வளர்ச்சிக்கு உதவின. கண்டிப்பாக இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்கனால வணிகத்துக்கு தானே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து உலோக உருக்கும் தொழில்நுட்பம், அதாவது உலோகத்தை உருக்கிறதுக்கான தொழில்நுட்பம். அதில் பொறுத்த வரைக்கும் அதிக வெப்பத்தில் உலோகங்களை உருக்கி வடிவமைக்கும் திறன் பெற்றிருந்தனர். அதாவது வந்து அந்த டயத்துலையும் அந்த அதிகமான ஹீட்டை வச்சு அந்த மெட்டல்ஸை உருக்குறதுல அவங்க கொஞ்சம் நிறைய இருந்திருக்காங்க. உலைகள், அதாவது ஃபர்னான்ஸ் அப்படிங்கிறதையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃபர்னான்ஸ் யூஸ் பண்ணியும் அந்த டயத்தில். ஸோ அதுக்கப்புறம் தொல்லியல் சான்று அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி வந்து உலோகவியல் பேஸ் பண்ணி இருக்கிற தொல்லியல் சான்றுன்னு பார்க்குறோம்னா கண்டிப்பாக மோஸ்ட்லி இந்த யூனிட்ல தொல்லியல் சான்று கொடுக்க போகிறாங்க எல்லாத்துக்கும். கொடுமண், ஆதிச்சநல்லூர், கீழடி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சான்றாக கிடைக்குது. அங்கே என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஆயுதம், இரும்பு கருவிகள், அதுபோக வந்து உலைகள், இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பாக இங்கே இந்த உலோகவியல் இருந்திருக்கு அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து உலோகவியலின் முக்கியத்துவம், இதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். வேளாண்மை வளர்ச்சிக்கு கொஞ்சம் இது பூஸ்டப் கொடுத்துருக்கு, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு.
ஆயுத வளர்ச்சி, கன்ஃபார்ம் ஆயுத வளர்ச்சிக்கு நம்ம இரும்பை பார்த்துருக்கோம், அந்த இருக்கும். வணிக வளர்ச்சி ட்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தோம். கைவினை தொழில் மேம்பாடு, அதாவது கைவினை தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் மேம்பாடு ஏற்பட்டிருக்கு இதனால. ஸோ அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால பொருளாதார முன்னேற்றம், கண்டிப்பாக அவங்க ட்ரேட் பண்ணுறாங்கனாலே பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவாங்க. வேளாண்மை மற்றும் நீர்ப்பாசன தொழில்நுட்பம் 4th யூனிட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அணை, அதாவது டேம்னா ஒன்றும் கிடையாது, நீரை வந்து சேமித்து வச்சுருவாங்க. அதில் இருந்து விவசாயத்துக்கோ, அதாவது வேளாண்மைக்கோ இல்லை வந்து குடிநீருக்கோ யூஸ் பண்ணுறது தான் இந்த அணையோட பர்பஸ். அதுக்காக இதை கட்டமைச்சிருப்பாங்க. ஸோ அதாவது நீரை தேக்கி வைத்து வேளாண்மை மற்றும் குடிநீருக்கு பயன்படுத்தும் கட்டமைப்பு அணை எனப்படும். இதை எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா கல்லணை. ஸோ செகண்ட் வந்து ஏரி அப்படின்னா டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா மழை நீரை வந்து சேமித்து வச்சுருவாங்க, வச்சு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நீர்நிலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து மழை நீரை சேமித்து விவசாயத்திற்கு பயன்படுத்த உருவாக்கப்பட்ட நீர்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட முக்கியமான அங்கம் இல்லாட்டி முக்கியத்துவம் அப்படின்னா நீர் சேமிப்புக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாசன வசதி, விவசாயம்னாலே பாசனம், அதாவது இரிகேஷன் ப்ராசஸ்க்கு இருக்கும், அதனால தான். ஸோ மூணாவது வந்து குளங்கள், பாண்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, கிராமப்புறங்கள்லேயும் நீரை சேமித்து வைக்கணும்னு நினச்சிருக்காங்க. அதனால தான் வந்து கிராமப்புறங்கள்லையும் அந்த நீரை சேமித்து வைக்க உருவாக்கப்பட்ட சிறிய நீர்நிலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிராம சைடும் சரி, சிட்டி சைடும் சரி, ரெண்டு சைடுமே அந்த நீரை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, சேமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டயத்தில் தமிழர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மதகு, ஸ்லூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏரியோ இல்லை அணையோ இருக்குது அப்படின்னா அதுலேருந்து தண்ணியை வெளியேற்றும் போது கரெக்டான லெவலில் வெளியேற்றுறதுக்காக யூஸ் பண்ண ஒரு இது வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னா ஒரு சுவிட்ச் மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரி அல்லது அணையிலிருந்து பாசனத்திற்காக நீரை வெளியேற்றும் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீரின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் கருவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து கால்வாய் பராமரிப்புனா ஒன்றும் கிடையாது, இப்போ தண்ணி போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு வாய்க்கால் மாதிரி வச்சுருப்பாங்க, அதை தான் வந்து சொல்கிறாங்க. நீர் வயல்களுக்கு கொண்டு செல்ல உருவாக்கப்பட்ட கால்வாய்களை பராமரிக்கும் முறை, அதாவது வந்து அந்த கால்வாய்கள் வந்து இது பண்ணாமல் இருக்கிறதுக்காக வந்து கிளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து எதுக்காக இந்த கால்வாய் இருக்குது அப்படின்னா நீர் வீணாவதை தடுப்பதற்கு. இன்னொன்று வந்து விவசாயத்தில் உற்பத்தி அதிகரிக்க, அதாவது வந்து ஒன்றும் கிடையாது, நம்ம அதை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறோம், வேளாண்மைக்கு யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதோட growth அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதான். ஸோ அடுத்து கால்நடைகளுக்கு உருவாக்கப்பட்ட கிணறுகள். இது ஒன்றும் கிடையாது, அந்த டயத்தில் கிணறுகள்ங்கிறது இந்த மாடுகள், அது போக வந்து அது மாதிரி இருக்கிற விலங்குகள், இந்த ஆடு இந்த மாதிரி இருக்கிற அதுக்கு வந்து கிணறுகள் வச்சுருக்காங்க, அது குடிக்கிறதுக்காக தண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. தான் மாடுகள் மற்றும் பிற கால்நடைகளுக்கு தண்ணீர் வழங்க சிறப்பாக அமைக்கப்பட்ட கிணறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டயத்தில் விலங்குகளுக்கும் தனியாக ஒரு கிணறு வச்சு அது தண்ணி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த செயல்பாடுகள். இது சிம்பிளாக ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. வேளாண்மையில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், உழுவோம். ஸோ அதனால உழவு. ஸோ அடுத்து வந்து விதைத்தல், விதையை போடுவோம். ஸோ மூணாவது பாசனம், தண்ணி பாய்ச்சுவோம். நாலாவது அறுவடை, அது வந்ததுக்கப்புறம் அறுவடை பண்ணுவோம். உழவு, விதைத்தல், பாசனம், அறுவடை ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த மீன் வளம், இதுவும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. மீன் வளம்னா ஒன்றும் கிடையாது, மீனை வளர்க்குறது, இல்லை அப்படின்னா மீன் பிடித்து அது தொழில் செய்கிறது, அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பெருங்கடல் குறித்த பண்டைய அறிவு. இது ஜஸ்ட் ஷார்ட்டாக பாருங்க, நான் பின்னாடி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதாவது வந்து ஒன்றும் கிடையாது, தமிழர்கள் பொறுத்த வரைக்கும் கடல் வாணிகத்தில் ரொம்ப சிறந்திருந்தாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு காற்றோட திசை, அதுபோக வந்து அலைகள், அதுபோக கடல் வழித்தடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. நிறைய அறிவு இருந்தனால தான் அவங்க வந்து வெளிநாட்டு வணிகமும் பண்ணிட்டு இருந்தாங்க கடல் சைடாக. ஸோ அப்போ தமிழர்கள் காற்றின் திசை, அலைகள் மற்றும் கடல் வழித்தடங்கள் பற்றி அறிவு பெற்றிருந்தனர். இதான் வந்து பெருங்கடல் குறித்து பண்டைய அறிவு. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், சோழர் கால குமிழித்தூம்பு. சம்டைம்ஸ் குமிழித்தூம்புன்னு மட்டுமே கேட்பாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஏரி மாதிரி இருக்கும், அந்த ஏரிக்கடியில் ஒரு இது மாதிரி இருக்கும், அதாவது ஒரு கல் மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா அதை வந்து அப்படியே அந்த கல்லை வந்து இப்படி அடைச்சி வச்சுருப்பாங்க. அது கீழே அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரூட் மாதிரி போயிட்டு வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே விவசாயத்தோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ மழை நிறையா பெய்யறப்போ தண்ணி எல்லாம் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கப்போ இந்த தண்ணியை அங்கே கொண்டு போகணும் அப்படிங்கிறனால அந்த டயத்தில் யூஸ் பண்ணியிருக்க டெக்னாலஜி, ஒருத்தர் வந்து டக்குன்னு உள்ள நீந்திட்டே வந்து இதை தூக்கி விடுவார். தூக்கினோடனே கீழே 2 ஓட்டம் இருக்கும், அந்த 2 ஓட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மண்ணோட மிக்ஸ் ஆகி அப்படியே வெளியே போய் அப்படியே செடிக்கு வந்து பாய ஆரம்பிச்சிடும். இதை தான் வந்து இந்த சோழர்களை குமிழித்தூம்புன்னு சொல்லியிருப்பாங்க. இதை சிம்பிளாக நான் உங்களுக்கு புரிய வச்சிட்டேன், இதை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, அதை நான் அவருக்கு ஆசிக்கிறேன். அதாவது மழை காலங்களில் ஏரி நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர், அதை வந்து நல்லா ஸ்விம் பண்ணுற ஒருத்தர் தண்ணீருக்குள் சென்று கழிமுகத்தை அடைந்து, அதாவது கழிமுகம்னா அந்த இடத்துக்கு போயிட்டு ஸோ குமிழித்தூம்பை மேலே தூக்குவார். குமிழித்தூம்புனா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆட்டு உரல் பார்த்துருப்பீங்க, அதாவது இந்த கிரைண்டர் பார்த்துருக்கீங்களா, அதில் ஒரு கல் இருக்கும், அந்த கல் மாதிரி தான் அதை வந்து அடைச்சி வச்சிருப்பாங்க. நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணினா கூட அந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அந்த
குமிழி தூம்பு அப்படிங்கிறத அதை தூக்குவாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே தூக்கணுன்னே அடியில் 2 துளைகள் காணப்படும். அந்த 2 ஓட்டை தான் நான் சைடில் சொன்னேன். அதாவது கீழே இருக்கும். அந்த கீழே ஓட்டையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கும் நீரோட்டத்தை துளையிலிருந்து நீர் வெளியேற்றும். அதாவது இப்போ எப்படின்னா இதை வந்து நம்ம தூக்கணுன்னே ஜிங்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விட்டோன்னு அப்படி சுற்றிட்டே போகல. அது மாதிரி வந்து அப்படியே அந்த தண்ணி வந்து சுற்றி உள்ள கூடி போவோம். அப்போ இருக்கிற மண்ணை அடைச்சிட்டு போயிடும். இதனால 2 பர்பஸ். ஒன்று வந்து விவசாயத்துக்கு இந்த தண்ணி வந்து போகுது. அதாவது நிறையா ஃபில்லாக இருக்க தண்ணி போயிடும். இங்கே தண்ணியே கம்மியான மாதிரி ஆயிரும், அங்கே விவசாயத்துக்கு போகும். 2வது வந்து இங்கே உள்ள அடைச்சிருக்க அந்த அழுக்கு எல்லாமே வெளியே போயிடும். ஸோ அதுக்காகவே இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கீழே உள்ள அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கும் நீரோட்டத்தை துளையிலிருந்து நீர் வெளியேறும். கீழே உள்ள சேறுடைய துளையிலிருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும். அதான் நான் சொன்ன மாதிரி மண்ணும் சேர்ந்து வெளியே போயிடும், தண்ணியும் போயிடும், விவசாயத்துக்கும் யூஸ் ஆகும். இதனால் தூர் வார வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம க்ளீன் பண்ண அவசியம் இல்லை, அதுவே வந்து பிடிங்கிட்டு மொத்தமாக போயிடும். அதனால தான். ஸோ அடுத்து சங்ககால துறைமுகங்கள். இது வந்து ஒரு 2 மார்க்கில் போன டைம் கேட்டிருந்தாங்க. அது என்னென்ன அப்படின்னா பூம்புகார், கொர்க்கை, முசிறி, தொண்டி. ஸோ இதில் அந்த பூம்புகாருங்கிறத காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யாருக்குரிய துறைமுகம்னா சோழருக்கு உரிய துறைமுகம். கொர்க்கை அப்படிங்கிறது பாண்டியருக்கான துறைமுகம். முசிறி அப்படிங்கிறது சேரர்களுக்கான துறைமுகம். ஸோ தொண்டி அப்படிங்கிறது சங்ககால வணிக துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து தொல்காப்பியர் தமிழ் நிலங்களை எத்தனை வகைப்படுத்தி பிரித்துள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சிம்பிள், இது ஆல்ரெடி படிச்சிருப்போம். 5 நிலங்களா வந்து பிரிச்சிருப்பாரு. 5 திணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலை. குறிஞ்சி அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த பகுதியும். அடுத்து முல்லை அப்படிங்கிறது காடும் காடு சார்ந்த பகுதியும். நெய்தல் அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த பகுதியும். மருதம் அப்படிங்கிற வயலும் வயல் சார்ந்த பகுதியும். பாலை அப்படிங்கிறது வறண்டா இல்லாட்டி பாலைவனம் சார்ந்த பகுதிகளும். இதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. 5 இது இருக்கு. ஸோ அடுத்து கால்நடை பராமரிப்பு. ஸோ கால்நடை பராமரிப்புனாலே இந்த ஆடு இருக்கும், மாடு இருக்கும், எருமை இருக்கும். இது மாதிரி கால்நடைகள்லாம் ஃபர்ஸ்ட் அந்த டயத்தில் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அது போக வந்து அதை ஒரு தொழிலாகவே வந்து பண்ணாங்க. இந்த எருது இருக்குல்ல, எருமை, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உழவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து முல்லை நில மக்கள் வந்து முக்கியமாக இதோட அவங்களோட முதன்மை தொழிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால்நடை வளர்க்குறது தான். ஸோ ஆயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயர்கள் அப்படிங்கிறவங்க மாடுகளை மேய்ச்சி வளர்த்தாங்க. ஸோ அது போக பால், தயிர், வெண்ணெய் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பொருள் மாதிரி கிடச்சிச்சு. கால்நடைகளை செல்வத்தின் அடையாளமாக கருதியிருக்காங்க. ஸோ அதாவது கால்நடையை பராமரிக்கிறதுங்கிறது அவங்களோட ஒரு தொழிலாகவே இருந்திருக்கு. ஸோ அடுத்து அறிவுசார் சமூகம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அறிவு, திறமை, அனுபவம் மற்றும் கல்வியை அடிப்படையாக கொண்டு செயல்படும் சமூகம் அறிவுசார் சமூகம். அதாவது வந்து ஒரு இதை திங்க் பண்ணி இல்லை டேலண்டாக இருக்கிறவங்க சொல்ல ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி வர்றது எல்லாமே இந்த அறிவுசார் சமூகம். ஸோ நம்ம தமிழர்கள், நம்ம முன்னோர்கள் எல்லாருமே கண்டிப்பாக அறிவுசார் சமூகத்தில் வருவாங்க. அது ஏன்னா ஸோ வேளாண்மை, மருத்துவம், வணிகம், கப்பல் கட்டுதல் போன்ற அனைத்து துறைகளிலும் சிறந்து அறிவை பெற்றிருந்தனர். கண்டிப்பாக பெற்றிருந்தாங்க. அது எல்லாமே பெஸ்ட்டாகவும் விளங்கினாங்க. ஸோ அறிவை தலைமுறையாக பரப்பினர். ஏன்னா நமக்குமே இப்போ வரைக்கும் ஒரு சில தொட்டு அதை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதான். ஸோ தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்தனர். கண்டிப்பாக அறிவுசார் சமூகம்னாலே தொழில்நுட்பம், ஸோ டேலண்ட் நிறையா இருக்கும். அவங்க பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பேக்கில் ஒரு ரீசன் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மெயினான பாயிண்ட்டு. ஸோ அடுத்து வந்து கடல்சார் அறிவு. கடல்சார் அறிவில் வந்து பழந்தமிழர்கள் கடல், அதுபோக வந்து காற்றின் திசை, அலைகள் மற்றும் கடல் வழி தடங்கள் எல்லாத்தையும் பற்றி அவங்களுக்கு ஆல்ரெடி அறிவு இருந்துச்சு. அதை பற்றி ஆழமான அறிவு பெற்றிருந்தனர். இப்போ அது போக வந்து இதெல்லாம் கப்பல் இயக்குதல். அவங்க வந்து கப்பலை எப்படி இயக்குவாங்க அப்படின்னா கரெக்டாக பெரிய பெரிய கப்பலை கெட்டி வச்சுருந்தாலும் உருவாக்கி வச்சுருந்தாலும் அதை கரெக்டான டைரக்ஷனில் ஓட்டுவாங்க. கடல் வணிகம். இவங்க ரோமா, கிரேக்கம், சீனா இந்த இடத்துலலாம் வந்து வணிகம் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே கடல்சார் அறிவில் வரும். ஸோ அடுத்து மீன் பிடித்தல். அவங்க அந்த மீன் பிடித்தலை ஒரு தொழிலாகவே வச்சுருந்தாங்க. கடல் வழித்தட அறிவு. அதாவது வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு இந்த டயத்தில் வந்து புயல் வருமா இது வருமானு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ அவங்க வந்து பருவ காற்ற அந்த அடிப்படையில் வந்து அதோட உதவியோட வந்து நிறையா வந்து இந்த கடல்சார் அறிவில் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ துறைமுகம். இந்த கடல்சார் அறிவில் துறைமுகமும் வரும், அதனால சேர்த்து சொல்கிறேன். ஸோ இது வந்து துறைமுகம் பார்க்குறப்போ பூம்புகார், கொர்க்கை, முசிறி இந்த 3மே வந்து நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டான துறைமுகம். பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து முத்து மற்றும் முத்து கொளித்தல். ஸோ முத்து அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, சிப்புக்குள்ள உருவாகிற ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை கேட்டிருப்பீங்க, இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த முத்து அப்படின்னா. ஸோ இப்போ முத்து கொளித்தல் அப்படின்னா என்னன்னா, முத்து கொளித்தல்னா என்னன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் முத்துனா என்ன எழுதிக்கோங்க, அதுக்காக சொல்கிறேன். சிப்பிக்குள்ள உருவாகும் விலை மதிப்புள்ள ஒரு பொருள். ஸோ முத்து கொளித்தல்ங்கிற ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த முத்தை எடுத்துட்டு வந்து சேகரித்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்து இந்த முத்து கொளித்தல். அதாவது முத்துக்களை கடலிலிருந்து சேகரித்து
தொழில் கடலிலிருந்து சேகரிக்கும் தொழில் வந்து முத்துக்குளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முத்துக்குளித்தல் அப்படிங்கிறது சங்க காலத்தில் ஒரு முக்கிய தொழிலாகவே இருந்திருக்கு. ஏன்னா நம்ம நிறையா பாடல் கேட்குறப்போ அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து இது முக்கியமாக இந்த பாயிண்ட் மெயின் முக்கியமாக மன்னார் வளைகுடா இந்த பகுதியில் தான் வந்து இதை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல நடந்துச்சு இது. ஸோ பாண்டியன் நாட்டோட ஒரு முக்கியமான வருவாயும் இந்த முத்துக்குளித்தல் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட பயன்கள்னு பார்க்குறப்போ ஆபரணங்கள் தயாரிக்கிறது, முத்தை வந்து ஆபரணங்கள் தயாரிக்கிறதுக்கும் வெளிநாட்டு வணிகத்துக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பிக் கொஸ்டின். ஸோ அதாவது வந்து பெருங்கடல் குறித்து பண்டைய அறிவில் தமிழர்கள் சிறந்தவர்கள், இந்த ஒரு கொஸ்டின். இதை கடல்சார் வணிகம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான். ஸோ அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி அறிமுகம் அப்படிங்கிறப்போ தமிழர்கள் வந்து பெருங்கடல்ல அந்த கடல் அலைகள், பருவக்காற்று, கடல் வழித்தடங்கள், அதுபோக வந்து கடல் வணிகம் பற்றி சிறந்த அறிவை வந்து பெற்றிருந்தாங்க. இது ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டே வந்திருக்கோம். ஸோ இதுபோக வந்து தொலைதூர நாடுகளுக்கும் வணிகம் தொடர்பு வந்து வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா வந்து வேற நாட்டுக்கெல்லாம் போயிட்டு வர்றப்போ அவங்களுக்கு இந்த நாலேஜ், அதாவது கடல் பற்றி நாலேஜ் இருந்தால் தானே அங்கே போக முடியும். ஸோ அதான். ஸோ இப்போ தமிழர்களோட பெருங்கடல் அறிவு, ஸோ இதை பற்றி பார்ப்போம். அதாவது என்ன மாதிரிலாம் அவங்க அறிவு இருந்திருக்குன்னு. ஃபர்ஸ்ட் வந்து பருவக்காற்றோட அறிவு, ரெண்டாவது வந்து கப்பல் கட்டும் திறன், சும்மா வந்து கடல் வழித்தட அறிவு, ஸோ நாலாவது வந்து கடல் வணிகம், அஞ்சாவது மீன்பிடி மற்றும் முத்துக்குளித்தல், இதெல்லாமே மெயின். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பருவக்காற்று அறிவு. ஸோ அதாவது வந்து கடல் பயணத்திற்கு ஏற்ற காட்டின் திசை அறிந்தனர். அதாவது வந்து கடல் பயணம் போயிட்டுருக்காங்களா அதோட திசை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு தான் அவங்க வந்து ட்ராவலே பண்ணுறாங்க. பருவக்காற்றை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு சென்றனர். இந்த பருவக்காடை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் அவங்க கரெக்டாக வந்து போயிருக்காங்க அந்த டயத்தில். கப்பல் கட்டும் திறன், இது ஆல்ரெடி படிச்சிருவோம். ஒரு பெரிய மரத்தை வச்சு கப்பலை வந்து செஞ்சுருப்பாங்க. இதை வச்சு நீண்ட தூரம், அதாவது நீண்ட பயணம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதாவது நீண்ட தூர கடல் பயணம் மேற்கொண்டனர். ஸோ அடுத்து வந்து கடல் வழித்தட அறிவு. ஸோ நட்சத்திரம், அதுபோக சூரியன், அதுபோக காற்றோட உதவி, இதெல்லாம் பேஸ் பண்ணி கடலோட வழித்தடங்களை அறிஞ்சாங்க. அதை வச்சு தான் வந்து அவங்க ட்ராவலும் பண்ணாங்க. நட்சத்திரங்கள், சூரியன் மற்றும் காற்றின் உதவியுடன் கடல் வழித்தடங்களை அறிந்தனர். ஸோ அடுத்து வந்து கடல் வணிகம். கடல் வணிகம் பார்க்குறப்போ ரோமா, கிரேக்கம், தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இந்த எல்லா இடத்துக்கும் வணிகம் செஞ்சுருக்காங்க. அதுபோக முத்து, மிளகு, மணிகள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இது போக துணிகள் எல்லாத்தையுமே வந்து ஏற்றுமதினா ஆல்ரெடி பார்த்தோம், இங்கேருந்து நாங்கள் அனுப்பிவிடுறது. ஸோ அடுத்து மீன்பிடி மற்றும் முத்துக்குளித்தல். இது என்ன அப்படின்னா கடல்சார் தொழிலில் வந்து ஒரு சிறந்து விளங்குனாங்க. அது அந்த மீன் பிடிக்கிறது, முத்துக்குளித்தல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ கடல்சார் தொழிலில் வந்து மீன் பிடிக்கிறது அவங்க ஒரு தொழிலாக வச்சுக்கிட்டாங்க. இது போக முத்துக்குளித்தல் அப்படிங்கிறப்போ மன்னார் வளைகுடா பகுதியில் வந்து முத்துக்குளிக்கிறது நடைபெற்றுச்சு. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததை பிட்டாக நம்ம உள்ள சேர்த்துக்கிட்டா போதும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான துறைமுகம்னா ஆல்ரெடி பார்த்தோம், பூம்புகார், கொர்க்கை, முசிறி. ஸோ இப்போ இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா தமிழர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துல, அதாவது வந்து கடல்சார் வணிகத்தில் வந்து அவங்களோட அறிவு வந்து அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்பம் வந்து சிறந்து விளங்குச்சு. அவங்களோட திறன்கள் வந்து மேம்பட்டு இருந்துச்சு. அதாவது தமிழர்களின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப திறன் மேம்பட்டு இருந்ததுன்னு போட்டுக்கலாம். ஸோ அடுத்து கடல் வணிக வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்துச்சு. ஏன்னா கடலில் இங்கேருந்து அங்கே போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேஸாக கூட அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மூணாவது வந்து உலக நாடுகளுடன் பண்பாட்டு தொடர்பு. அந்த டயத்தில் லிங்கிங் வச்சுருந்தாங்க, ட்ரேட் பண்ணாங்க, அது எல்லாமே இதில் வரும். கண்டிப்பாக கடல்சார் வணிகம்ங்கிறது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அடுத்து பழந்தமிழர்களின் வேளாண்மை சார்ந்த அறிவு நுட்பத்தை சான்றுடன் விவரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வேளாண்மை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஸோ இதை பற்றி ஃபர்ஸ்ட் அறிமுகம் பார்த்துடலாம். பழந்தமிழர்கள் வேளாண்மையை முதன்மை தொழிலாக கொண்டனர். அதாவது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கே வந்து வேளாண்மை தான். இப்போ வரைக்குமே அக்ரிகல்ச்சர் தான் ஃபர்ஸ்ட் நம்மளோட பிரைமரி செக்டர்ல இருக்கும். ஸோ நிலம், நீர், காலநிலை மற்றும் பயிர் வளர்ப்பு இதை பற்றிலாம் அவங்களுக்கு நாலேஜ் வந்து நிறைய இருந்துச்சு. சிறந்த அறிவை பெற்றிருந்தனர். அதாவது நிலம், நீர், காலநிலை மற்றும் பயிர் வளர்ப்பு பற்றி சிறந்த அறிவை பெற்றிருந்தனர். ஸோ அவர்கள் வேளாண்மை அறிவு இலக்கியங்கள் மற்றும் தொல்லியல் சான்று மூலம் அறியப்படுகிறது. அதாவது வந்து அவங்க வேளாண்மை அறிவு வந்து ஒன்று வந்து இலக்கியங்கள், அதாவது புக்ஸாக படிச்சு, அதாவது இந்த புறநானூறு, அகநானூறு இந்த மாதிரி புக்ஸை படிச்சு, இன்னொன்று வந்து தொல்லியல் சான்று மூலம் நம்ம வந்து அகலாய்வு பண்றோம்ல, அதை வச்சு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 2 மெத்தட்ல வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். பழந்தமிழர்களின் வேளாண்மை அறிவு இதை பத்தி இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா நில வகைப்பாடு, ஸோ அடுத்து வந்து நீர்ப்பாசன அறிவு, ஸோ அடுத்து பயிர் சாகுபடி, கால்நடை பராமரிப்பு, வேளாண் கருவிகள் இதெல்லாமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நில வகைப்பாடு, இது ஆல்ரெடி பார்த்தோம்ல தொல்காப்பியம். அது தொல்காப்பியர் வந்து தமிழ் நிலங்களை ஒரு 5 நிலையமா பிரிக்கிறாரு, 5 திணைகளா பிரிக்கிறாரு. ஸோ அதில் வந்து குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலை அப்படின்னு சொல்லி ஒரு 5 வகையா பிரிக்கிறாரு. இதை ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த குறிஞ்சினா என்ன, முல்லைனா என்னன்னு போட்டிருந்தா. ஸோ மருத நிலம், இந்த பர்டிகுலரா பார்க்கணும்னா மருத நிலம் வந்து வேளாண்மைக்கு ஒரு ஏற்ற நிலமா வந்து இருக்குது.
ஸோ அங்கே தான் வந்து மோஸ்ட்லி விவசாயம் பண்ணுவாங்க இந்த மருத நிலத்தில். ஸோ அடுத்து நீர்ப்பாசன அறிவு. நீர்ப்பாசன அறிவுங்கிறது அணைகள், ஏரிகள், குளங்கள், கால்வாய்க்கள் எல்லாமே அமைச்சாங்க அந்த டயத்தில். ஸோ நீரை சேமித்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறதா பண்ணிக்கிட்டாங்க. அதாவது நீரை சேமித்து விவசாயத்திற்கு பயன்படுத்தினார். அதுபோக நீரை வீணாக்கணும்னு எதுவுமே பண்ணல, எல்லாமே நீரை சேமிக்க தான் பார்த்தாங்க. ஸோ அடுத்து வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கல்லணை வந்து சொல்லலாம். கல்லணை யார் கெட்டினா அப்படின்னா கரிகால சோழன். கரிகால் சோழனால் கெட்டப்பட்ட கல்லணை உலகின் மிக பழமையான அணைகளுள் ஒன்றாகும். ஏன்னா வந்து அது பழமையான இது, அவர் வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பயிர் சாகுபடிங்கிறதுல நெல், கரும்பு, திணை, வரகு, பருத்தி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பயிரை வந்து பயிரிட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பருவத்துக்கு ஏற்றார் போல பயிர்களை வந்து தேர்ந்தெடுத்தனர். இப்போ இந்த சீசனுக்கு இதுதான் வளரும், இப்போ பருத்தி தான் வளரும்னா பருத்தி போடுறாங்க. அந்த மாதிரி வந்து சீசனாக வந்து பண்ணியிருக்காங்க. அதில் நாலேஜ் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா கரெக்டாக அந்த ஸ்டேஜில் போட்டால் அந்த சீசனில் போட்டால் தான் போகுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். அடுத்து கால்நடை பராமரிப்பு. ஸோ எருதை வந்து உழவுக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. அதாவது வந்து கால்நடை பராமரிப்பை பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம், அதை சேர்த்துக்கோங்க. அதாவது வந்து நம்ம எருமை மாடை வச்சு விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கிடைக்கிற இயற்கை, அதாவது வந்து அதோட சாணம் அது எல்லாத்தையும் வச்சு இயற்கை உரங்களாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அடுத்து வேளாண் கருவிகள். ஸோ வேளாண் கருவிகள்னு பார்த்தோம் அப்படின்னா கலப்பை, மண்வெட்டி, அரிவாள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கருவிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்குரிய சான்றுகள், இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியம், புறநானூறு, திருக்குறளில் கூட வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பாடல் வரிகள் கொடுங்க. ஸோ நான் ஒரு லைன் சொல்கிறேன். திருக்குறள் பொறுத்த வரைக்கும் சுழன்றும் ஏறு பின்னது உலகம், சுழன்றும் ஏறு பின்னது உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனை வந்து போட்டுருங்க. இது வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. லாஸ்ட்டு இது ஒரு வேளாண்மைக்கு எடுத்துரைக்கப்பட்ட ஒரு குறள் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஸோ லாஸ்ட்டு தொல்லியல் சான்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அகழாய்வுப்படி பார்த்தோம் அப்படின்னா கீழடி, ஆதிச்சநல்லூர், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இடத்துலையுமே வேளாண் கருவிகளும் அதுபோக வந்து தானிய சான்றுகளும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதாவது வந்து எடுத்து பார்க்குறப்போ இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணியிருக்காங்க. அறிவியல் தமிழ் மற்றும் கணித்தமிழ் 5th யூனிட். இதில் ஃபஸ்ட்டு அறிவியல் தமிழின் வளர்ச்சி. அதாவது இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, முன்னாடி வந்து நம்ம சயின்ஸை வந்து இங்கிலீஷில் படிச்சுட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து தமிழ் வேர்ட்ஸ் இருக்கும், தமிழில் படிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த அறிவியல் தமிழின் வளர்ச்சி தான் காரணம். அதாவது அறிவியல் கருத்துக்களை தமிழில் விளக்கவும் கற்பிக்கவும் உருவாக்கப்பட்ட மொழி வளர்ச்சியே அறிவியல் தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அது போக வந்து மேக்ஸ், இந்த மாதிரி இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா துறைகளுக்கு புதிய தமிழ் சொற்களை உருவாக்கப்பட்டன. அதாவது வந்து அங்கேருந்து நம்மளுக்கு புரியாத வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தமிழில் வந்து இது பண்ணியிருக்காங்க, மொழிபெயர்த்திருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதாவது உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி, சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள், இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அறிவியல் தமிழோட வளர்ச்சினால தான் நடந்திருக்கு. ஸோ அடுத்து கணித்தமிழ் வளர்ச்சி. அதாவது வந்து நம்ம கணித்தமிழ் வளர்ச்சி ஒன்றும் கிடையாது, கம்ப்யூட்டரில் தமிழோட வளர்ச்சி இருக்கிறத பற்றி தான். ஸோ வந்து கணினி, அது மட்டும் இல்லாமல் தகவல் தொழில்நுட்பம், இது ரெண்டையும் நம்ம தமிழை வச்சு பயன்படுத்துகிறப்போ இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழை பயன்படுத்தும் முயற்சிகள், இதை முயற்சி இப்பயுமே இருக்குது. ஸோ ஆனால் வந்து முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ நல்லா வந்து டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அதுபோக தமிழ் தட்டச்சு, அதாவது வந்து தமிழ் டைப்பிங்கு, தமிழ் மென்பொருட்கள், அதாவது தமிழ் சாஃப்ட்வேர், ஒரு சில தமிழ் சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் தமிழ் ஒர்க் ஆகும். அடுத்து யூனிகோட், அதுபோக தமிழ் இணையதளங்கள் போன்ற வளர்ச்சி அடைந்தன. அதாவது போன்ற வளர்ச்சி அடைந்தன ஒன்றும் கிடையாது, இந்த கணித்தமிழ் வளர்ச்சிங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி எப்படி தமிழ் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக பார்க்கணும் அப்படின்னா அந்த டைப்பிங் வச்சு ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ், அதுபோக வந்து ஒரு சில வெப்சைட்ஸ் வச்சு இந்த தமிழை வந்து வளர்த்துருக்காங்க. இப்போ ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஆகி நிறைய இடத்துல டெவலப் ஆயிடுச்சு. அடுத்து தமிழ் நூல்களை மின்பதிப்பு செய்தல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அதாவது வந்து பழைய இல்லாட்டி புது புக்ஸு அந்த மாதிரி இருக்கும், அது எல்லாத்தையும் டிஜிட்டல் ஃபார்மேட்டாக மாற்றுறது. பழைய மற்றும் புதிய தமிழ் நூல்களை டிஜிட்டல் வடிவில், அதாவது பிடிஎஃப் இல்லாட்டி இபுக் இந்த வடிவில் வந்து மாற்றுறது. ஸோ இது மூலமாக உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழர்களுக்கு இந்த தமிழ் நூட்களை நம்மளால் கொண்டு போக முடியும். அதாவது இதன் மூலம் உலகம் முழுவதும் தமிழ் நூட்களை எளிதாக படிக்க முடியும். அதாவது எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து தமிழை வந்து படிச்சுக்கலாம். ஸோ இது வந்து தமிழ் நூல்களை மின்பதிப்பு செய்தல் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து தமிழ் மின் நூலகம், இதுவும் முக்கியமான கொஸ்டின். தமிழ் மின் நூலகம் அப்படின்னா தமிழ் நூல்கள், தமிழ் கட்டுரைகள், ஆய்வுகள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இணையத்தில் வந்து சேமித்து வைக்கிறப்போ அதை வந்து உங்களால் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். அதை கிட்டத்தட்ட ஒரு லைப்ரரி போய் படிக்கிறதா நீங்கள் டிஜிட்டலாகவே, அதாவது உங்களோட நெட் ஆன் பண்ணி பார்க்குற மாதிரி தான்.
அதாவது தமிழ் நூல்கள், கட்டுரைகள், ஆய்வுகள் ஆகியவற்றை இணையத்தில் சேமித்து வழங்கும் மின்னணு நூலகம். ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள்னு இந்த பிஹெச்டி பண்றவங்க, அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. நீங்க இப்போ போய் சர்ச் பண்ணி பார்த்தா கூட உங்களால ஈஸியா வந்து இந்த தமிழ் வேர்ட்ஸை தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு இந்த தமிழ் மின் நூலகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அடுத்து இணையத்தில் தமிழ் அகராதிகள். இதெல்லாம் நம்ம பேசிக்கல் தான். தமிழ் அகராதிகள்னா ஒன்றும் கிடையாது, டிக்ஷனரி, தமிழ் டிக்ஷனரி. இணையத்தில் தமிழ் அகராதிங்கிறப்போ நம்ம ஆன்லைன்ல சோர்ஸா போய் தேடுவோம்ல, ஸோ அதான். ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட் கூட உங்களுக்கு தெரியும். அதாவது தமிழ் சொற்களின் பொருள், அதுபோக இணை சொற்கள், ஆங்கில மொழிபெயர்ப்பு. அதாவது தமிழ் சொற்கள்னா நம்மளுக்கு தமிழ் சொற்களோட பொருள், இப்போ இதோட அர்த்தம் என்னன்னு சொல்லி தமிழ்லேயே நம்மளுக்கு டீப்பா தெரியும்னா அதுக்காக தேடுவோம். இல்லை இணை சொற்கள்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற இன்னொரு வேறு என்ன அப்படின்னு தேடுவோம். ஆங்கில மொழிபெயர்ப்புங்கிறது அதோட ஒரு இங்கிலீஷ் வேர்டை கொடுத்து நம்ம அதை தமிழில் கன்வெர்ட் பண்ணுவோம். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இணைய தமிழ் அகராதி வந்து யூஸ் ஆகுது. தமிழ் சொற்களின் பொருள், இணை சொற்கள், ஆங்கில மொழிபெயர்ப்பு போன்றவற்றை இணையத்தில் வழங்கும் அகராதிகள். ஸோ அதுபோக வந்து மொழி கற்றலுக்கு, ஆராய்ச்சிக்கும் உதவுகின்றன. ஸோ அதான் வந்து இப்போ நீங்கள் ஒரு இதை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும்னு நினைக்கிங்க அப்படின்னாலும் இது யூஸ் ஆகும். அதுபோக ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த இணையத்தில் தமிழ் அகராதிகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேறு எதை பற்றி படிக்கிறப்போ உங்களுக்கு மீனிங் தெரியணும் அப்படின்னா இந்த டிக்ஷனரியில் போகிறப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து சொற்குவை திட்டம். சொற்குவை திட்டம்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் வேறு வேர்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த எல்லா வேர்ட்ஸுக்கும் எல்லாருமே காமனாக மென்ஷன் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக தமிழ் வேர்ட்ஸ் இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சொற்குவை திட்டம் அப்படிங்கிறதுல நிறைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து எடுத்து அந்த சொற்களுக்கு தமிழாக்கம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வைக்கிறாங்க. எல்லாரும் அதுக்கு வந்து எல்லா இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த வேர்ட்ஸ்க்கு வந்து காமனாக ஒரு நேம் வைக்கிறது தான் இந்த சொற்குவை திட்டம். ஸோ இந்த சொற்குவை திட்டம்னா என்ன, அதோட நோக்கம் வந்து கேட்பாங்க. அதாவது பல துறைகளுக்கான தமிழ் சொற்களை சேகரித்து தொகுக்கும் திட்டம். அதாவது வந்து வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து புதுசாக ஒரு வேர்டு வருதுனால அதை எடுத்து நம்ம சேகரித்து அதை வந்து காமனான ஒரு வேர்டு கொடுத்தாதான் அதுக்கு கரெக்டான மீனிங் இருக்கும். அப்போ அது எல்லாத்தையும் பண்ணுறது தான். புதிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சொற்களுக்கு இப்போ புதுசாக கொண்டு வராங்க, இல்லை புதுசாக ஒரு டெக்னாலஜி வருது அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் வைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இதுக்கெலாம் ஒரு நேம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த சொற்குவை திட்டத்தில் தான் பண்ணுவாங்க. அதாவது புதிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சொற்களுக்கு பொருத்தமான தமிழ் சொற்களை உருவாக்க உதவுகிறது. அந்த சொற்குவை திட்டம்ங்கிறது புதுசாக ஏதாவது கொண்டு வராங்கன்னா அதில் வச்சு அவங்க ஒரு காமனான நேம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரும். இதோட நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சொற்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேகரித்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறப்போ காமனாக எல்லாரும் ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக தமிழ் வந்து வளரும். ஸோ ரெண்டாவது வந்து ஒரே கருத்திற்கு ஒரே மாதிரியான தமிழ் சொல். அதாவது வந்து இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா வேற ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு மீனிங் கிடையாது. அப்போ எல்லாரும் காமனாக ஒன்று யூஸ் பண்ணால் அதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கணும். அதனால் அதை வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ மூணாவது வந்து இணையத்தில் தமிழின் பயன்பாட்டை அதிகரித்தல். அது கண்டிப்பாக தமிழை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் தான் இதை வந்து கொண்டு வராங்க. அதனால் இருக்கும். இதெல்லாமே இதோட நோக்கங்கள். ஸோ அதுக்கப்புறம் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் புதிய தமிழ் சொற்களை உருவாக்குதல். இப்போ சப்போஸ் சயின்டிஃபிக்காக ஒரு கொண்டு போடுறாங்க அப்படின்னா அங்கே புதுசாக கண்டுபிடிக்கிறப்ப இங்கே நம்ம தமிழ்லேயுமே அது வரும். ஸோ அப்படிங்கிறப்ப அட்வான்ஸ்டாக இருந்துட்டு இருப்போம். இதுதான் சொற்குவை திட்டம். சொற்குவை திட்டம்னா ஒன்றும் கிடையாது, புதுசாக வர சொற்களுக்கு டைரெக்டாக அந்த வேர்ட்ஸ் கொண்டு வந்துடுறாங்க, அது காமனாக இருக்கிறது. அதுதான் வந்து இந்த சொற்குவை திட்டம். அடுத்த அறிவியல் தமிழ். ஆக்சுவலாக அறிவியல் தமிழின் வளர்ச்சிங்கிறத ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக நம்ம படிச்சிருப்போம். இந்த அறிவியல் தமிழுங்கிற அதே கொஸ்டினா கிட்டத்தட்ட இது ஒரு 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. அதாவது அறிவியல் அது அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கருத்துக்களை தமிழில் எளிமையாக வெளிப்படுத்தும் மொழிநடை. அதாவது வந்து படிக்கிறத தமிழில் சயின்ஸை வந்து தமிழில் படிச்சுட்டு இருக்கோம் ஈஸியாக புரியுற மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம அறிவியல் அறிவை வந்து தமிழில் புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து அறிவியல் அறிவை வந்து தமிழில் பரப்பலாம், படிச்சிட்டோம் அப்படின்னா பரப்பிடலாம். மூணாவது அறிவியல் கல்வியை தாய்மொழி தமிழ் வழி கல்வி கற்பிக்கலாம். அதாவது வந்து நான் படிச்சிட்டேன் அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்லித்தரது தமிழ்லேயே சொல்லித்தருவேன். சயின்ஸ் வந்து தமிழ்லேயே சொல்லித்தரங்கிறதா சொல்கிறாங்க. அதான் வந்து அறிவியல் தமிழ். அடுத்து ஒருங்குறி, அதாவது யூனிக் கோட். அது மட்டும் இல்லாமல் அதோட எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருப்பாங்க, அதோட சான்று வந்து கேட்டிருப்பாங்க. இந்த ஒருங்குறி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து நார்மலாக பைனரி கோடை வச்சு தான் வந்து அக்செப்ட் பண்ணோம், 0 1s தான் வந்து எடுத்துருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அதுக்கு தமிழும் வந்து ஒரு லாங்குவேஜாக கொடுக்குறோம் அப்படின்னா அது காமனாக ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது யூனிகோட் ஒருங்குறி அப்படின்னா உலகின் அனைத்து மொழிகளின் எழுத்துக்களையும் கணினியில் ஒரே தரநிலையில் கீழ்குறியீடாக, கீழ்குறியீடுனா கோடுன்னு அர்த்தம். அதாவது வந்து ஒரே ஃபார்மேட்ல, ஏன்னா நீங்கள் 1 2 அடிச்சு, அதாவது ஏபிசின்னு அடித்தாலும் அது வந்து ஒரு ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஸோ அந்த தரநிலை குறியீடாக வழங்கும் முறை யூனிகோட், அதாவது ஒருங்குறி எனப்படும். அதாவது உலகின் அனைத்து மொழிகளிலும் எழுத்துக்களையும் கணினியின் ஒரே தரநிலையில் கீழ் குறியீடாக வழங்கும் முறை யூனிகோட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை சான்று அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி
அதாவது இது என்ன அப்படின்னா அனைத்து மொழியையும் ஒரே கணினி அமைப்பில் பயன்படுத்த உதவுகிறது. அதாவது ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை தமிழ் யூஸ் பண்ணலாம், ஹிந்தி யூஸ் பண்ணலாம், இல்லை தெலுங்கு யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரே டயத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒருங்குறி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால இது முக்கியம். இதோட தமிழ் ஃபார்ம் கூட கேட்பாங்க, பின்னாடி பார்ப்போம். ஒருங்குறினா யூனிகோட், யூனிகோட்னா ஒருங்குறி. ஓகேவா? ஸோ இப்போ இதோட சான்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஏ அப்படிங்கிற டைப் பண்ணணும் அப்படின்னா அது வந்து சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் U+0041 அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணும். இல்லை அப்படின்னா நீங்கள் U+0041 அப்படிங்கிற யூனிகோடில் அடிச்சிங்க அப்படின்னா ஏ வந்து விழும். ஸோ அதே மாதிரி வந்து U+0B, அதாவது ஏபி இருக்குல்ல அந்த பி, U+0B85 இந்த நம்பர் போடுறீங்க அப்படின்னா இந்த யூனிகோடு போடுறப்போ உங்களுக்கு ஆ அப்படிங்கிற நம்பர் வரும். அதே மாதிரி U+0B95 இதை போடுறீங்க அப்படின்னா கா அப்படிங்கிற ஒரு நம்பர் வரும், அதாவது கா அப்படிங்கிற லெட்ரு வரும். ஸோ அடுத்து U+0B இந்த இதை போடுறீங்க அப்படின்னா மா அப்படிங்கிற ஒரு எழுத்து வரும். அதாவது யூனிகோட் அப்படிங்கிறது சிஸ்டம்ல நீங்க இப்படி இதை டைப் பண்றப்போ உங்களுக்கு இந்த எழுத்தா வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதான் வந்து ஒருங்குறி, அதாவது காமனா எல்லாரும் தெரிஞ்சுக்கிற ஒரு இது அதான். ஸோ அடுத்து இணைய தமிழ் அகராதிகளின் தனித்தன்மை. அதாவது வந்து நீங்க வெப்சைட்ல போயிட்டு வந்து நெட் ஆன் பண்ணி ஏதாச்சும் டிக்ஷனரியில் தேடுறீங்க, தமிழ் டிக்ஷனரியில் தேடுறீங்க அப்படின்னா அதோட தனித்தன்மை என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இணையத்தின் மூலம் தமிழ் சொற்களின் பொருள் விளக்கம். நீங்க போய் வந்து ஒரு வேடை போட்டு தமிழோட அர்த்தம் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை மொழிபெயர்ப்புகளை வழங்கும் அகராதி ஆகும். அதாவது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ற ஒரு அகராதியாக கூட இருக்கலாம். ஒன்று நீங்க போய் அதோட மீனிங் தெரிஞ்சுக்கலாம், இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக மொழிபெயர்க்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த இணைய தமிழ் அகராதி யூஸ் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் இணைய தமிழ் அகராதியை பற்றி எழுதிட்டு, ஸோ இப்போ இதோட தனித்தன்மைன்னு பார்க்குறப்போ உங்களால் எளிமையாக வந்து அணுக முடியும். அதாவது வந்து நீங்கள் நெட்டை ஆன் பண்ணால் போதும், எப்படினாலும் இப்போ 12 மணியாக இருந்தாலும் சரி, நைட்டு 1 மணியாக இருந்தாலும் சரி, அந்த டைமில் கூட உங்களால் வந்து ஈஸியாக வந்து அதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். எளிமையாக அணுகுதல், இணைய இணைப்பு மட்டும் இருந்தாலே அதை உங்களால் எங்கே இருந்தாலும் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது வந்து விரைவான தேடல். டக்குன்னு 1 செகண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சொற்கள்லாம் காமிச்சு கொடுத்துரும். அப்போ சில வினாடிகள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சொற்கள் இது கிடைக்கும். ஸோ உங்களால் தேடி ஈஸியாக அறிய முடியும். சும்மா வந்து பலமொழி வசதி. பலமொழிங்கிறது இங்கே எதை சொல்கிறாங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட். அதாவது தமிழ்லேருந்து இங்கிலீஷாக மாற்றிக்கலாம், இங்கிலீஷ்லேருந்து தமிழாக மாற்றிக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு மொழிபெயர்ப்பு வசதி இதில் இருக்குது. நாலாவது அதிக சொல்வளம். அதாவது இதில் ஆயிரக்கணக்கான சொல்கள் இருக்குது, அதனால் நீங்கள் தேடி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் தேட வர்றதும் அதில் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பயனர் நட்பு. ஸோ மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து எளிமையாக பயன்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா மாணவர்கள்ங்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி தேடுவாங்க, ஆசிரியருங்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி தேடுவாங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு காமன் ஃபார்மேட்டாக இருக்குது. இணையவழி அகராதிகளின் தனித்தன்மைங்கிறது ரொம்ப முக்கியம். எளிமையாக அணுகலாம், அடுத்து விரைவாக தேடலாம், பலமொழி வசதி இருக்குது, அதாவது டிரான்ஸ்லேட் இருக்குது, அதிக சொல்வளம் இருக்குது, பயனர் நட்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், இது 1 வேர்ட்ஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழ் இணைய கல்விக் கழகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, எங்கே உள்ளதுன்னு கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னையில் தான் வந்து இருக்குது. அதாவது தமிழ் இணைய கல்விக் கழகம் சென்னையில் உள்ளது. ஸோ தமிழ்நாடு அரசால் நிறுவப்பட்ட அமைப்பு, இது ஒரு அமைப்பு, தமிழ்நாடு அரசு வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ உலகம் முழுவதுமே உள்ள தமிழர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இணைய வழி மூலமாக தமிழ் மொழியை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் மொழியை வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தமிழ் இணைய கல்விக் கழகம் சென்னையில் இருக்குது. அடுத்து தமிழாக்கம். ஆல்ரெடி வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்ததுலேயே வந்து தமிழாக்கம் இதில் கேட்டிருக்காங்க ஒரு டைம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதாவது யூனிகோடு, ஆல்ரெடி இந்த யூனிகோட்னா பார்த்தோம், ஒருங்குறி. யூனிகோடுனா ஒருங்குறி. டொமைன் நேம், டொமைன் நேம்னா கலப்பெயர்னு அர்த்தம், டொமைன் நேம்னா கலப்பெயர்னு அர்த்தம். அடுத்து டெக் பார்க், டெக் பார்க்னா தொழில்நுட்ப பூங்கா, டெக் பார்க்னா தொழில்நுட்ப பூங்கா. ஸோ அடுத்து பிளாக் ஸ்பாட், பிளாக் ஸ்பாட்டுங்கிறது வந்து வலைப்பதிவு தளம், வலைப்பதிவு தளம். ஸோ அடுத்து ஃபாண்ட், ஃபாண்ட்னா எழுத்துருன்னு அர்த்தம், ஃபாண்ட்னா எழுத்துருன்னு அர்த்தம். நம்ம ஃபாண்ட் பண்ணுறோம்ல அது. ஏஐ, அதாவது இது வந்து நான் கொடுத்துருக்க மாட்டேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னாலும் மென்பொருள் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த 2 மட்டும் நான் அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், தமிழ் மென்பொருள் உருவாக்கம், அதாவது இதோட தற்போதைய நோக்கம் போக்கும் வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் மென்பொருள் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். அதாவது தமிழ் மொழியை நீங்கள் லேப்டாப்போ இல்லை வந்து அதாவது சிஸ்டமோ, கணினி இல்லை மொபைல், அதாவது கைபேசி மற்றும் இணையத்தில் பயன்படுத்த, அதாவது வந்து இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உதவும் மென்பொருட்களை உருவாக்குவது தமிழ் மென்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒன்றும் கிடையாது, நீங்கள் சிஸ்டம்லேயோ லேப்டாப்லேயோ ஃபோன்லேயோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகிற ஒரு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தமிழ் மென்பொருள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டெஃபினேஷனை கொடுத்துருங்க. ஸோ இப்போ இதோட தற்போதைய நோக்கம், இதோட நோக்கம் என்ன, அதாவது இப்போ இதை டெவலப் ஆகணும்ல, கண்டிப்பாக தமிழ் மென்பொருள் வச்சுருக்காங்கன்னா அதை வச்சு அடுத்தது யூஸ் பண்ணணும்ல, அதுக்கு என்னென்னலாம் வந்து எடுத்திருக்காங்க, அதாவது தற்போதைய நோக்கம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அனைத்து மின்னணு சாதனங்களிலும் தமிழை பயன்படுத்த. இது வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம ஃபோனில் வந்து இல்லாட்டி ஏதாச்சும் வந்து ரீசெண்டில் நிறைய தமிழில் தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து அனைத்து மின்னணு சாதனங்களையும் வந்து தமிழை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க.
அடுத்து தமிழ் தட்டச்சு, அதாவது வந்து டைப் படிக்கிறது, வாசிக்கிறது, அதுபோக வந்து தகவல் பரிமாற்றத்தை எளிமையாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது தமிழை கொஞ்சம் ஈஸியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து மின் ஆளுகை, அதாவது மின் ஆளுகை அப்படிங்கிறது வந்து கவர்னன்ஸ். அவங்களோட சேவைகள் வந்து தமிழில் பயன்படுத்தணும். அதாவது கவர்மெண்ட் ஏதாவது சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா அது தமிழில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது கவர்னன்ஸ்ங்கிறது மின் ஆளுகை, அதாவது வந்து ஆன்லைன்லேயே பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் யாருக்காவது கால் பண்ணி ஏதாச்சும் கொரி வந்து விசாரிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தமிழில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி, அது போக தமிழை நிறையா இன்னும் ஹெல்ப் பண்ணுற சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அடுத்து தமிழ் கல்வி, அது போக வந்து ஆராய்ச்சி ஊக்குவித்தல், அதாவது வந்து தமிழ் பேஸ் பண்ணி வர்ற இடத்துல கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா பூஸ்டப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இது போக வந்து செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ இருக்கும்ல, இதுவும் இயற்கை மொழி செயலாக்குதல், அதாவது என்எல்பி இருக்கும். இந்த ரெண்டையுமே வந்து தமிழை வச்சு மேம்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அந்த சாஃப்ட்வேரை நம்ம தமிழ் பேஸ் பண்ணி நிறைய டெக்னாலஜிக்கெலாம் கொண்டு போகிறது எப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஏஐ பேஸ் பண்ணி இப்போ ChatGPTலாம் முன்னாடி போடுறப்ப இங்கிலீஷில் தான் வரும், இப்போ தமிழெல்லாம் வருது. ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி டெவலப்மெண்ட்னால தான். ஸோ இப்போ தற்போதைய போக்குகள், ஸோ போனது பார்த்தது நோக்கங்கள், அதாவது வந்து இதை டார்கெட் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ பார்க்குற போக்கள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ தமிழ் விசைப்பலகைன்னா தமிழ் கீபோர்டு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பயன்பாடு அதிகமாக இருக்குது. ஸோ தமிழில் கீபோர்டில் போட்டு டைப் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ குரலை எளிதாக மாற்றும் தமிழ் மென்பொருள், அதாவது ஸ்பீச் டு டெக்ஸ்ட். நீங்கள் இப்போ ஒரு வேலை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே டைப் பண்ணி தமிழாக கட்டுதில்ல. ஸோ அது கொஞ்சம் நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எழுத்தை குரலாக மாற்றும், அதாவது வந்து நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா அதை கூட வந்து நம்மளுக்கு ஸ்பீச் பண்ணுற மாதிரி, இப்போ நம்ம அதை கொடுத்தோன்னா அது அப்படியே வாசிக்கும்ல, அது தமிழ் மொழிபெயர்வு செயலிகள் உருவாக்குதல், அதாவது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு தமிழோட சாஃப்ட்வேர் மாதிரி நிறையா வந்து வந்துருச்சு. ஸோ ஏஐ சேட்பாட்ஸ் அண்டு விர்ச்சுவல் அசிஸ்டன்ட், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்குது. நீங்கள் கேட்குறீங்கனாலே கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் நிறையா பண்ணணும். ஸோ மொபைல் செயலிகள் மற்றும் சமூக ஊடகங்களில் தமிழ் பயன்பாடு அதிகரிக்கல, கண்டிப்பாக அதிகமாகிடுச்சு. கமெண்ட் போடுறதுமே தமிழில் தான் போட்டுட்ருக்காங்க நிறைய பேர், தங்கிலீஷ்னு தாண்டி தமிழ்லையும் போடுறாங்க. ஸோ அடுத்து ஓசிஆர், ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசேஷன். இது என்னன்னா, இதை வச்சு நம்ம வந்து ஒரு சில புக்ஸோ ஒரு சில ஆவணங்களை வந்து மின்னாக்கம் வந்து பண்ணலாம். ஸோ அதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த தமிழ் மென்பொருளோட பயன்கள் என்ன? ஸோ அதாவது பார்த்தோம், ஃபஸ்ட்டு போதும் நோக்கம் பார்த்தோம், அடுத்து இப்போ பார்த்தோம் போக்குகள் பார்த்தோம், ஃபஸ்ட்டு இந்த தமிழ் மென்பொருள்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ இதோட பயன்கள் அப்படிங்கிறப்போ தமிழ் வளர்ச்சியை வந்து இது நிறையா வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவுது. அதாவது தமிழ் வளர்ச்சிக்கு உதவுகிறது, உலக தமிழர்களை இணைக்குது. கண்டிப்பாக அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா வந்து தமிழை வச்சு அவங்களும் வந்து அங்கே லிங்க் ஆகிறாங்க நம்ம கூட. ஸோ கல்வி, அது போக வந்து ஆராய்ச்சி, இது ரெண்டையுமே நம்மளுக்கு எளிமையாக வந்து ஆக்குது. ஏன்னா வந்து நம்ம ஒரே இடத்துல அந்த வெப்சைட்டை ஈஸியாக பிளான் பண்ணுறப்போ. ஸோ அடுத்த அரசு தகவல்களை மக்களிடம் எளிமையாக கொண்டு சேர்க்குது. ஏன்னா வந்து பாமர மக்கள், அதை வந்து படிக்காதவங்களுக்கும் தமிழ் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கும், ஸோ அவங்களுக்கு வந்து இந்த அரசு வந்து இங்கிலீஷில் சொல்லாமல் தமிழில் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகிறதுக்கும் இருக்குது. ஸோ அந்த தமிழ் மென்பொருள்கள் அப்படிங்கிறத நீங்கள் ChatGPT வச்சு யோசிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த தமிழ் பேஸ் பண்ணி நம்ம நிறையா இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து தமிழ் இணைய கல்விக் கழகம், அது மட்டும் இல்லாமல் தமிழ் மின் நூலகம், இது ரெண்டுமே சேர்த்து ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. சம்டைம்ஸ் தனியாக வரலாம். அதே மாதிரி இந்த தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. தமிழ் மின் நூலகம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் எழுதுங்க. இதில் நான் கொடுத்துருக்க மாட்டேன், நம்ம முன்னாடி நடத்திட்டோம். ஸோ அதனால் அதை சேர்த்துக்கணும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ தமிழ் இணைய கல்விக் கழகத்தோட நோக்கம் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ உலக தமிழர்களை இணைய வழியில் தமிழ் கற்பிக்க வைக்கிறது ஃபஸ்ட்டு ஒரு நோக்கம். ஏன்னா வந்து இந்த இணைய கல்விக் கழகம்லாம் என்ன அர்த்தம்னா, ஒரு கவுன்சிலிங் கோச்சிங் கொடுக்குற மாதிரி கூட வச்சுக்கோங்க. தமிழ் மொழி இலக்கியம் பண்பாடை பரப்புறதுக்காக. இப்போ வந்து தமிழ் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சுனாலே அங்கே பண்பாடும் கண்டிப்பாக வளர ஆரம்பிச்சிடும். சும்மா வந்து தமிழ் கற்றலுக்கான மின்னணு கல்வி வளங்களை வந்து உருவாக்குதல். அதாவது தமிழ் படிக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சாஃப்ட்வேரோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு சில இது பண்ணணும், அதோட ரிசோர்ஸஸ் வந்து வச்சுருக்கணும். அப்படின்னா தான் அதுவும் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். ஸோ நாலாவது வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழின் பயன்பாட்டை மேம்படுத்தல். அதாவது வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதாவது ஒரு ஆளுக்கு மெசேஜ் போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துலையுமே வந்து தமிழை கொஞ்சம் இது பண்ணுறோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதாவது வந்து அந்த இதுதான் சொல்லியிருக்காங்க. இதோட நோக்கம் அப்படிங்கிறது அதுதான். இந்த தமிழ் இணைய கல்விக் கழகம் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து தமிழ் ஆராய்ச்சிக்கு ஆதரவு வழங்குதல், அதாவது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தமிழை பற்றி பேஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணுறாங்கனாலே அவங்களுக்கு நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ செயல்பாடுகள், அதாவது தமிழ் இணைய கல்விக் கழகத்தோட செயல்பாடு என்ன அப்படின்னா, இணைய வழி தமிழ் பாடநெறிகளை நடத்துதல். அதாவது வந்து ஒரு டீச்சிங் பண்ணுற மாதிரி, கோச்சிங் கொடுக்குற மாதிரி கூட வச்சுக்கோங்க. தமிழை இணைய வழியில் பண்ணுறது. ஸோ சான்றிதழ், பட்டயம்னா நம்ம டிகிரி. ஸோ வந்து பட்டப்படிப்பு பாடங்களை வழங்குதல். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. சான்றிதழ்னா நம்மளுக்கு வந்து கொடுக்குற சான்றிதழ் வந்து தமிழில் இருக்கும். பட்டயம்னா டிகிரியில் கூட இப்போ தமிழில் தான் கொடுப்பாங்க. பட்டப்படிப்பு, அதாவது நம்ம படிச்சுட்டு இருக்க பாடங்கள் எல்லாமே தமிழில். இப்போ இன்ஜினியரிங் பேஸ் பண்ணியுமே ஒரு சில பாடலாம் தமிழில் இருக்கும், சிவிலுக்குலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அடுத்து மின் நூலகங்கள் மற்றும் கல்வி வளங்களை வெளிப்படுத்துதல். மின் நூலகங்கள்ங்கிறது தெரியும்,
கல்வி வளங்களையும் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற எல்லாமே இந்த தமிழ் இணைய கல்விக் கழகம் தான். ஸோ அதாவது தமிழ் பேஸ் பண்ணி வர்ற எல்லா எஜுகேஷன் ஓரியன்ட் எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க, அதுவும் ஆன்லைனில். ஸோ அடுத்து தமிழ் அகராதிகள் மற்றும் சொற்களஞ்சியங்களை உருவாக்குதல். இது வந்து தமிழ் அகராதிகள்னா ஆல்ரெடி பார்த்தோம் என்ன மாதிரி இருக்குன்னு, அதை கூட கொஞ்சம் நிறையா பண்ணணும். சொற்களஞ்சியம்னா நிறையா வந்து எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ்லாம் உள்ள போட்டு டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அடுத்து தமிழ் கணினி மற்றும் இணைய பயன்பாட்டை ஊக்குவித்தல். கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியம். தமிழ் கணினினாலே நீங்கள் சிஸ்டமில் உட்காந்து இங்கிலீஷில் தான் இருக்குன்னு கிடையாது, தமிழில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுபோக நெட் யூஸ் பண்ணுறப்போ இன்னும் நிறைய பேர் வந்து கனெக்ட் ஆவாங்க. இதுதான் வந்து தமிழ் இணைய கல்விக் கழகம். அது பேரே வந்து தமிழ் இணைய கல்விக் கழகம்ன்றது ஆன்லைன் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு கல்விக் கழகம். ஸோ இப்போ தமிழ் மின் நூலகம், அதாவது தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி, இது பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அந்த தமிழ் மின் நூலகம்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. இதோட பணிகள் அப்படின்னு பார்க்குறப்போ தமிழ் நூல்களை மின்னணு வடிவில் வந்து சேமிப்பாங்க. அதாவது வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டோ இல்லை ஒரு இபுக்காவோ பண்ணுவாங்க, அதுதான் பார்த்தோம். ஸோ அரிய மற்றும் பழமையான நூல்கள் பாதுகாத்தல். கண்டிப்பாக வந்து இவங்களோட வேலை வந்து முக்கியமான புக்ஸ் எல்லாம் வந்து சேமிச்சு வைக்கணும், ஸ்டோர் பண்ணி வைக்கணும். மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு நூல்களை வழங்குதல். ஸோ அதாவது வந்து ஆன்லைன்லேயே வந்து அந்த புக்ஸு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான எல்லாமே தமிழ் சோர்ஸாக வந்து வழங்குறது. ஸோ அடுத்து தமிழ் அறிவை பரப்புதல். அதாவது இது வந்து எல்லாமே தெரியும், நமக்கு படிக்கிறோம்னாலே கண்டிப்பாக அறிவு வளரும். தமிழ் பேஸ் பண்ணி படிக்கிறப்போ நமக்கு இன்னும் தமிழ் பேஸ் பண்ணி வளரும். அதான் உலக தமிழர்களுக்கு இணைய வழி நூலக வசதி அளித்தல். அதாவது வந்து எங்கே இருந்தாலும் தமிழ் புக்கை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் மாதிரி. ஸோ தனித்தன்மை, இவங்களோட தனித்தன்மை என்ன ஆல்ரெடி இதை பற்றி பார்த்துருப்போம். இணையம் மூலம் எளிதில் அணுகுதல். அதாவது வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் நெட் ஆன் பண்ணால் உட்காந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஆயிரக்கணக்கான தமிழ் நூல்கள் கிடைக்கின்றன. அதாவது வந்து நீங்கள் ஆயிரக்கணக்கான தமிழ் நூல்கள் எத்தனை நூல்னாலும் எடுத்து நீங்கள் தமிழில் படிக்கலாம். தேடல் வசதி, அதாவது வந்து சர்ச் ஃபெசிலிட்டி, இது வந்து இருக்கும். நீங்கள் எந்த புக்குனாலும் டக்குன்னு தேடி எடுத்துக்கலாம். அரிய நூல்கள் மற்றும் ஓலைச்சுவடிகளே பாதுகாக்கப்படுகின்றன. இவங்களோட தனித்தன்மையே வந்து அந்த ஓலைச்சுவடிகள், அரிய நூல்கள், அதாவது ரேராக இருக்க புக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அடுத்து 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படக்கூடியது. நீங்கள் எப்போனாலும் உட்காந்து தேடி பார்க்கலாம். அதுக்கு தான் நெட்டு. ரெண்டாவது உங்களுக்கு எப்போனாலும் எடுக்கும். ஸோ உலகில் எந்த இடத்தேரும் அணுகலாம், நீங்கள் எங்கே இருந்தாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தமிழ் மின் நூலகமும் தமிழ் இணைய கல்விக் கழகமும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரியே வந்து உங்களுக்கு ஸ்டோரி ஃபார்மேட்டில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பண்ண எஃபோர்ட்டுக்கானாலும் நிறைய பேருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ண பாருங்கள். ஸோ எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். தமிழ் பொறுத்தவரை யாரும் மக்கப் பண்ணாங்க, ஜஸ்ட் இந்த கொஸ்டினாக இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட தமிழர்கள் அப்படிங்கிறப்போ நம்மளோட முன்னோர்கள் தான். ஸோ நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை பற்றி படிக்க போகிறதான். ஸோ அதனால் நம்ம ஜஸ்ட் பேசுகிறதே தமிழ் தான் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் தமிழை உள்வாங்கி படிச்சிங்கனாலே ஈஸியாக வந்து படிச்சிடலாம். கதையை கேட்டு போய் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இன்னும் அடிஷனலாக எழுத போகிறீங்க அப்படின்னாலும் அது உங்களோட திறமை. அந்த லைன்ஸ் எல்லாம் கொடுத்து எழுத பாருங்கள், அந்த பாடல் வரிகள்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எல்லோரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக இதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.